தமிழ் தாயை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். தீபாவளி திருநாள் அன்னைக்கு பட்டாசெல்லாம் எப்படி வெடிச்சு செதறுதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களும் கஷ்டங்களும் வெடிச்சு சிதறட்டும்னு சொல்லி தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். உலகத்தில் 6000த்திற்கும் அதிகமான மொழிகள் பேசப்படுது. அதுல உலக மொழிகள்ல 6 மொழிகளுக்கு செம்மொழிங்கிற அந்தஸ்து கொடுத்துருக்கிறோம். அந்த 6 மொழிகள்ல எந்த மொழியிலையும் இல்லாத தனிச்சிறப்பு. மீதம் இருக்கிற 5 மொழிகள்ல பட்டிமன்றம்ங்கிற வடிவமே கிடையாதுங்க. நம்ம தாய் மொழியான தமிழ் மொழியில மட்டும்தான் பட்டிமன்றம் என்கிற வடிவமே இருக்கு. கம்ப ராமாயணத்துல பட்டிமன்றத்தை பத்தி பேசுறாங்க. சிலப்பதிகாரத்துல பட்டிமன்ற மேடை குறித்து தகவல் இருக்கு. மணிமேகலையில பட்டிமண்டபம் குறித்த செய்தி இருக்குங்க. அப்ப தொன்மையான இந்த பட்டிமன்ற வரலாற்றுல அற்புதமான இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் நம்ம புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் நடக்குது இல்ல, அதற்காகவே ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் நம் கல்லூரி நிர்வாகத்துக்கு. ஏங்க ஒவ்வொரு விழாவிலையும் நாம பட்டிமன்றம் நடத்துறோம். இந்த பட்டிமன்றத்துக்கு அப்படி என்னங்க சிறப்பு இருக்கு? பட்டிமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பேசுவோமே. ஒவ்வொரு பண்டிகை அன்னைக்கு ஏன் பட்டிமன்றம் நடத்தணும்? பாட்டு நிகழ்ச்சி நடத்தலாம், நடன நிகழ்ச்சி நடத்தலாம், ஆட்டம் பாட்டம்னு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்தலாம். ஆனா ஏங்க எல்லா பண்டிகை நாட்கள்லையும் தமிழர்கள் பட்டிமன்றம் நடத்துறாங்க தெரியுமா? பட்டிமன்றத்தில் தாங்க இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை எடுத்து வச்சு அதுல நல்லது என்ன கெட்டது என்னதுன்னு கலந்து பேசி 2 அணியினரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேடையில போட்டி போட்டு பேசுவாங்க. ஆனா 2 பேரினுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சமூகத்துக்கு நல்ல செய்தி போய் சேரணுங்கிறது நோக்கம். பிளாக்ஷிப் தொலைக்காட்சியின் தீபாவளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் ஆண் பாவம் பொல்லாதது படக்குழுவினர் பங்கு பெறும் ஒரு பிரம்மாண்டமான அமர்வாக இங்க நடந்துகிட்டு இருக்கு. பொதுவா பட்டிமன்றத்துக்கு தலைப்பு ரொம்ப முக்கியம். ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிறத இன்னைக்கு பட்டிமன்றத்தில் நாங்க பேசி நிரூபிக்க வந்திருக்கோம். உண்மையிலேயே ஆண் கொஞ்சம் பாவமா தான் இருக்காரு. ரியோ அண்ணன் முகத்தை பார்த்தாலே தெரியும். ஆண் அதிகம் பாவப்படுவது காதல் வாழ்க்கையிலையா கல்யாண வாழ்க்கையிலையா? ஒரு ஐயா சொல்றாரு 2ல இந்த அதை பேசி முடிவு பண்ணத்தான் இந்த பட்டிமன்றம். ஆமா, நாம ஏங்க தீபாவளி கொண்டாடுறோம்? நரகாசுரனை கண்ணன் வதம் செய்த நாள் தீபாவளின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. லட்சுமிய திருமால் திருமணம் செஞ்சுக்கிட்ட நாள் தான் தீபாவளின்னு சிலர் சொல்றாங்க. ராமர் வனவாசம் முடிஞ்சு அரசரா முடிசூட்டி பட்டாபிஷேகம் நடந்த நாள் தான் தீபாவளின்னு சிலர் சொல்றாங்க. மன்னன் மாபலிய வாமன அவதாரத்துல 3 அடியில உலகத்தை சுருக்கி அகந்தைய அழிச்ச நாள் தான் தீபாவளின்னு சிலர் சொல்றாங்க. இத்தனை காரணங்கள் தீபாவளிக்கு சொல்றாங்கல்லங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இந்த எல்லா காரணங்களும் ஒரு புள்ளியில தாங்க வந்து சேருது. என்ன தெரியுமா? இரவுன்னு இருந்தா பகல்னு ஒன்று உண்டு, துன்பம்னு ஒன்று இருந்தா இன்பம்னு ஒன்று உண்டு, குளிர்காலம்னு ஒன்று இருந்தா வசந்த காலம்னு ஒன்று வாழ்க்கையில் உண்டு, தாழ்ச்சின்னு ஒன்று இருந்தா உயர்வுங்கிற ஒன்று வாழ்க்கையில் உண்டுங்கிற நம்பிக்கையை விதைப்பதற்கான நாள் தான் தீபாவளி. 14 ஆண்டுகள் வனவாசத்தில் ஆனா இருக்கிற ராமன் அனுபவிக்காத கஷ்டமா? ராமன் படாத பாவமாங்க? இப்போ வாழ்க்கை முழுக்க வனவாசம்ங்கிற துன்பத்திலேயே போயிடாதியா? பட்டாபிஷேகம்ங்கிற இன்பமும் வாழ்க்கையில் நடக்கும்ங்கிற வாழ்க்கையின் மகத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற நம்பிக்கை திருநாள் தாங்க இந்த தீபாவளி திருநாள். இந்த தீபங்கள் எப்படி இருளை அழிச்சு வாழ்க்கைக்கு வெளிச்சம் என்கிற உயர்வை கொடுக்கிறதோ அதுபோல நம் வாழ்க்கையில் வரிசையாக நிற்கிற துன்பங்களையும் கடினங்களையும் அழித்து உயர்வு, நம்பிக்கை, வெற்றி என்கிற வெளிச்சத்தை வரிசையாக கொடுக்கிற நாள் தான் இந்த தீபாவளி திருநாள். அற்புதமான இந்த தீப ஒளி திருநாள் பட்டிமன்றத்தை இனிதே தொடங்குகிறோம். முதலில் இந்த 6 அறிஞர் பெருமக்களையும் அறிமுகம் செய்து வைப்பது தாங்க பட்டிமண்டபத்தினுடைய மரபு. அந்த வகையில் ஆண் அதிகம் பாவப்படுவது
காதல் வாழ்க்கையிலையா கல்யாண வாழ்க்கையிலையா அப்படிங்கிற தலைப்பில் காதல் வாழ்க்கையில்தான் அப்படிங்கிற அணி சார்ந்து பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சி அற்புதமாக இயங்குவதற்கு மூச்சு காற்று போல, சுவாச காற்று போல, உயிர் காற்று போல இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்ட சின்னத்திரை இயக்குனர், தமிழ்நாடு அரசினுடைய விருதாளர் சிங்கப்பெண் சிவநந்தினி அவங்க காதல் வாழ்க்கையில்தான் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. அடுத்து அந்த அணி சார்ந்து பேசுகிறவர், கல்யாணம் ஆகி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், என் பொண்டாட்டி சொல்லி தான் அனுப்பியிருக்கா, தலைப்பை பார்த்த உடனே நீ அந்த அணியில் பேசணும்னு தான் ஆசைப்படுவ, பேசிட்டு வந்தீங்கன்னா கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால நான் இந்த அணியில் பேசுகிறேன் தம்பின்னு கேட்டு வாங்கி இருக்கிற அன்பு அண்ணன் கவிதை காதலன் பிளாக் ஷிப் சிஇஓ கவிஞர் பாலா அவர்கள் அடுத்து அந்த அணி சார்ந்து பேசுகிறவர். கச்சேரிக்கு நாமெல்லாம் ஸ்ருதி சேர்க்க ஆரம்பிப்போம், அவர் வாழ்க்கையிலையும் ஸ்ருதியை சேர்த்துக்க ஆரம்பிச்சதுலேருந்தே ஆண் பாவம் பொல்லாததுங்கிற படத்தில் நடிச்சிருக்காருல, அந்த அனுபவம் கூட இல்லைன்னா எப்படி? உரை நட்சத்திரங்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற திரை நட்சத்திரம் அன்பு அண்ணன் ரியோ ராஜ் அவர்கள் காதல் வாழ்க்கையில் தான். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, அன்பு அக்கா இசையரசி நாஞ்சில் மலர் விழி அவர்கள் அவங்க கல்யாண வாழ்க்கையில் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. அந்த அணி சார்ந்து பேசுறதுக்கு கல்யாண வாழ்க்கையில தான் ஆம்பளை பாவம்னு அன்பு அக்கா திரைக்கலைஞர் தீபா சங்கர் அவர்கள் அவங்க கல்யாண வாழ்க்கையில தான் ஆண் பாவம் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. அந்த அணி சார்ந்து பேசுறதுக்கு இளைஞர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், எங்களை மாதிரி பல ஆயிரம் இளைஞர்கள் ஊடகத்துறையை நோக்கி ஓடி வர்றோம்னா எங்களை கைப்பிடிச்சு உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்துறதுக்கு அங்கே எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் விக்னேஷ் காந்த் அவர்கள், அவரு கல்யாண வாழ்க்கையில அப்படின்னு பேச வந்திருக்கிறாரு. இந்த 6 அறிஞர் பெருமக்களும் மிகச்சிறப்பாக நம்மிடையே பேச வந்திருக்கிறார்கள். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் அவர்களை மீண்டும் ஒரு முறை வாஞ்சையோடு வரவேற்று, வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நமக்கு எது மகிழ்ச்சியாக இருந்துச்சு, தீபாவளி பண்டிகை அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு அலாரத்திலிருந்து எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புத்தாடைகளை உடுத்தி பட்டாசு வெடித்து பலகாரத்தை சாப்பிட்டா தீபாவளி. ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா சொல்கிறாரு, தம்பி எவ்வளவு வேணாலும் வெடிடா, எவ்வளவு பட்டாசு வேணாலும் வெடி, ஆனால் சத்தம் இல்லாமல் வெடி. சத்தம் இல்லாமல் வெடிக்கிறதுக்கு பேர் தீபாவளியாங்க. இன்னைக்கு காலம் மாறி இருக்கு. அதுவும் சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, தீபாவளிக்கு தீபாவளி நல்லவங்களா மாறிடுவாங்க. வெடி வெடிக்காதீர்கள், ஒரு செடி வையுங்கள். நாம இந்த ஒரு நாள் வெடிச்சு கரியாக்குறதுக்கு ஏண்டா காசை செலவு பண்றோம்னு யோசிக்கிறோம்லங்க. நாம் ஒரு நாள் வெடித்து கரியாக்குவதற்காக வருடத்தின் 365 நாட்களும் தங்கள் வாழ்க்கையை கரியோடு நடத்துகிற சிவகாசி மக்களுக்காக நாம வெடிக்க வேண்டாமாங்க? அப்ப என்ன அர்த்தம்? சீன பட்டாசுகளை வாங்காம சிவகாசி பட்டாசுகளா வாங்கி வெடிக்கணும். வெளிநாட்டு பொருட்களை வாங்குவதை விட உள்நாட்டு பொருட்களை வாங்கி இந்த பண்டிகை நாட்களை நாம் சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி, அதான் அழகா பழனி பாரதின்னு ஒரு கவிஞர் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதினார். அந்நிய நாட்டு குளிர்பானம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நாம் எப்படி குடிப்போம்? ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிப்போம். இளநீயை எப்படி குடிப்போம்? அப்படி அண்ணாந்து குடிப்போம். அதான் பழனி பாரதி என்கிற அற்புதமான கவிஞன் ஒரு நல்ல இளநீ கவிதையை தந்தாரு. அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் அருந்துகையில் கூட தலை குனிவை தருகிறது, நம் நாட்டு இளநீரோ அருந்துகையில் கூட தலை நிமிர்வை அல்லவா தருகிறதுன்னு சொல்லி. ஆக இந்த பண்டிகை நாட்களை நடைபாதையில் கடை போட்டுக்கிற வியாபாரிகள்கிட்ட பொருள் வாங்கி உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை வாங்கி பாதுகாப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி, மீண்டும் ஒருமுறை பிளாக் ஷிப் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்திற்கு உங்களை எல்லாம் வரவேற்று, ஆண் அதிகம் பாவமாவது கல்யாண வாழ்க்கையில்தான் என்று பேசுவதற்கு நாஞ்சில் மலர்விழி அவர்கள். புகழும் பெருமையும் மிக்க பிளாக் ஷிப் நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று தலைகுனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம் என்பதனை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற
அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தலைப்பு இன்னைக்கு. ஆண் பாவமாவது காதல் வாழ்க்கையிலா இல்லை கல்யாண வாழ்க்கையிலான அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க. காதல் ஒன்றே இளமையின் பூபாலம், காதலித்தால் இதயங்கள் பூவாகும், காதல் மழை இல்லையெனில் வாலிபத்தின் தோட்டம் வாடிவிடும் அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னான். என்னைக்குமே ஆண் பாவம் கொள்ளாதது. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. காதலிக்கிற பெண்ணை காதலின்னு சொல்லுவோம். ஆமா. கல்யாணம் பண்ற பொண்ண கல்யாணின்னு சொல்ல முடியுமா? வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்துருவாரு. கல்யாணி வீட்டுக்காரர். காதல் வாழ்க்கை என்றைக்குமே சொர்க்கம். கல்யாண வாழ்க்கையில் எப்போதுமே வேண்டும் ரொக்கம். ரொக்கம் இல்லாம கல்யாண வாழ்க்கை சிறக்காது இல்லையா நடுவர் அவர்களே? ஒரே வரியில நடிகர் பார்த்திபன் அவர்கள் காதலுக்கு ஒரு கவிதை சொல்லியிருப்பார். படைத்தல் காத்தல் அழித்தல் காதல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வரிசையில சேர்த்துக்கிட்டோம். ஆமா. இதுல நாங்க என்ன சொல்றோம்னா படைத்தல் காத்தல் காதல், அழித்தல் கல்யாணம். ஒரு மனுஷனை அழிக்கணும்னா கல்யாணம் பண்ணணும். கஷ்டமான விளையாட்டு எதுன்னு தெரியுமா? என்ன விளையாட்டு? ஜல்லிக்கட்டு இல்ல, கஷ்டமான விளையாட்டு தாலிக்கட்டு. பெரிய மல்லுக்கட்டா இருக்கும் போலயே. ஆமா. ஒன் தாலி டோட்டல் லைஃபும் காலி. இந்த ஆண்கள்லாம் பாவம். கல்யாணத்துக்கு பிறகு ஆண்களுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? ஃபேமிலி மேன். ஆமா. ஏன் அவங்களுக்கு ஃபேமிலி மேன் பேருனா ஃபேமிலி பேக்கோட இருக்கிறதுனாலயா? இல்ல கல்யாணத்துக்கு பிறகு பேய் மொழி முழிப்பாங்க. அதுதான் பேய் மொழி மேன், ஃபேமிலி மேன் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னால ஆண்களை செல்வன்னு சொல்லுவோம். ஆமா. நீங்க எல்லாம் செல்வன் ராகவேந்திரன். ஆமா. கல்யாணத்துக்கு பிறகு திரு ராகவேந்திரன். ஆமா. அப்ப கல்யாணத்துக்கு பிறகு ஆண்கள் எல்லாம் திரு திருன்னு முழிக்கிறதுனால திருன்னு வந்துருச்சு உங்களுக்கு. அதனாலதான் மூணு முடிச்சால முட்டாளா ஆனே கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ளே இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே. ஆனா ஒரு மனுஷன் காற்று இல்லாம கூட வாழ்ந்துடலாம், காதல் இல்லாம வாழவே முடியாது. அருமை அருமை அருமை. இப்போ சுருக்கமா சொல்ல போனா காஃபில சுகர் இல்லாம குடிக்க முடியாது, காலேஜில ஃபிகர் இல்லாம படிக்க முடியாது. எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவம். முதல் காதல் முதல் முத்தம் மறக்க முடியாதது நடுவர். முதலாக பழகிய நீச்சல், முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர், முதலாக அப்பா அடித்தது, முதலாக சாமிக்கு பயந்தது, முதலாக வானவில் ரசித்தது, முதலாக அரும்பிய மீசை, முதலாக விரும்பிய இதயம், முதலாக எழுதிய கடிதம், முதலாக வாங்கிய முத்தம் 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 முத்தும் 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 முத்தும். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. வாங்கினதெல்லாம் ஞாபகம் வரணும்ல. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்ததை போலே, ஏதோ மீண்டும் வாழ்ந்ததை போலே, தாயே என்னை வளர்த்ததை போலே கண்களின் ஓரம் கண்ணீர் வருதே. காதல் நாட்களை நினைக்க நினைக்க சந்தோஷம், கல்யாணத்தை நினைக்க நினைக்க கஷ்டம் குஷ்டம். ஏங்க இவ்வளவு கஷ்டம்? ரொம்ப கஷ்டம் நடுவர் அவர்களே. ஒரு தாலி கட்டுறான், ஆனா அதுக்கு பிறகு என்னதெல்லாம் கட்டுறான் தெரியுமா? என்னதெல்லாம்? வீடு கட்டுறான். வீடு கட்ட முடியாட்டா வாடகை கட்டுறான், கரண்ட் பில்லு கட்டுறான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறான், போன் பில் கட்டுறான், இன்னும் என்னென்னமோ கட்டுறான். காதல் வாழ்க்கையில ஒரே ஒரு நோட்டு தாங்க தூக்கிட்டு போவான். கல்லூரியில ஒரு நோட்டு தான், ஒரு நோட்டை தூக்கிட்டு போறதே அவனுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு கட்டப்பையா தூக்கிட்டு போறான், தினமும் கட்டப்பையா தூக்கிட்டு போறான் நடுவர். இந்த பொம்பளை பிள்ளைங்க பெரிய ஆளு, ஒரு 5 கிலோ அரிசியை தூக்கிக்கிட மாட்டான். பாவம்ல. ஆனா 100 பவுன் நகைய கழுத்துல போடுங்க நல்லா தூக்கிட்டு நடப்பான். ஆனா ஆண்கள் கல்யாணத்துக்கு பிறகு சிலிண்டர் தூக்குறான், அப்புறமா வாட்டர் கேனை தூக்குறான், பணன்ல இருக்க பொருள் எல்லாம் தூக்குறான்னா தூக்கி சுமக்கிற கல்யாண வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. கல்யாண வாழ்க்கையில ஆண் ரொம்ப 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 பாவமா இருக்கானா இல்லையா?
அக்காட்ட கேட்டேன். என்னக்கா கேட்ட? கல்யாணம் ஆன புதுசுல உயிரே, தயிரே, அன்பே, கண்ணேன்னு எல்லாம் வர்ணிச்சிங்கல்ல, கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப வரைக்கும் நீங்க என்ன வர்ணிக்கலையே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்லாரு, என்னக்கா சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? என்னக்கா சொன்னாரு? தேர்தல் முடிஞ்ச பிறகு எவனாவது தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவானாடின்னு கேட்டார். பிரச்சாரத்தை ஏங்கா இங்க ஞாபகப்படுத்துற? ஒரே பிரச்சனையா இருக்குக்கா. தீபாவளி இன்னொன்னு அரிசி இல்ல, பருப்பு இல்ல, பால் இல்ல, சீனி இல்லன்னு அந்த பொண்ணு இல்ல இல்லன்னு சொல்றத பார்த்தா இவனுக்கு கிறுக்கே வந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்களுக்கு காதல் வாழ்க்கையில் தான் சுகமான வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கையில் சுமையான வாழ்க்கை என்று கூறி, என்றைக்கும் ஆண் பாவமாவது கல்யாண வாழ்க்கையிலே என்று கூறி இன்னும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தின் முதல் பேச்சாளராக பேசுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அடுத்தடுத்து பேசும்போது கூட அவங்க அதை பேசுனாங்க அப்படின்னு மறுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முதல் பேச்சாளராக பேசுறது ஆளே இல்லாத மைதானத்தில் கம்பு சுத்துற மாதிரி. ஆனால் அக்கா கம்பே இல்லைனாலும் கம்பு சுத்தும். ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. மலர்விழி அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல். ஆண் அதிகமாக பாவப்பட்டிருக்கிறது காதல் வாழ்க்கையில் தான் அப்படின்னு சொல்லி அன்பு தோழர் சிங்கப்பெண் சிவநந்தினி அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு உலகெங்கும் பார்த்து ரசித்து வியந்து கொண்டிருக்கக்கூடிய பிளாக்ஷிப் நேயர்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்களோடு தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, ஆண் அதிக பாவமாவது கல்யாண வாழ்க்கையிலையா காதல் வாழ்க்கையிலையா? அப்படிதானே? ஆமா. மொத்தத்துல ரெண்டு பக்கம் என்ன பேசினாலும் ஆண் தான் பாவம். என்ன ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 திரையரங்கத்துல. ஆமா, மலர்விழி அக்கா வந்தாங்க. ஆட்டோகிராஃப் படம் பார்த்தீங்களா? முதலில் பார்த்து வாங்கின கடிதம், பேசின காதல் வார்த்தை, முத்தம் முத்தம் மொத்தம் மொத்தம்னு சொல்லிட்டு போனாங்களே அக்கா, உங்களுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் எத்தனை படம் வந்துச்சு தெரியுமா? அதில் நீங்கள் பாருங்கங்க, 2 பேருமே காதலிப்பாங்க. கடைசியில் யாருங்க சாவா? அந்த காதலன் செத்து போயிடுவான். அந்த அம்மா 90-95 வயசு வரைக்கும் இருக்கும். அது டைட்டானிக் காலம் மட்டும் இல்லை நடுவர்களே, ஏஐ காலம் வரைக்கும் காலங்காலமாக காதலிக்கிற ஆண்கள் தான் செத்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் நினைச்சிருந்தான்னா அவன் தப்பிச்சு அவளை மூழ்க விட்டுருக்கலாம். ஜாக் என்ன தெரியுமா பண்ணுவேன்? தான் மூழ்கி ரோஸை காப்பாற்றுவேன். டைட்டானிக்கில் மட்டும் ஆம்பளை மூழ்கலைங்க. இன்னைக்கு வரைக்கும் காதல் வாழ்க்கையில் ஆம்பளை தான் மூழ்கி போறேன். அப்புறம் சொன்னாங்க கண் விழித்து காத்திருந்தாங்களாமா. எங்கக்கா இருக்கீங்க? எங்க பசங்க வாழ்க்கைலாம் எப்படி தெரியுமா இருக்கு? லூசு பெண்ணே உமலத்தா லூசா சுத்துற, இப்படிதானங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஆண்களை போய் நீங்க கல்யாண வாழ்க்கைக்கு போயிட்டீங்க. நடுவர் அவர்களே, கல்யாணங்கிறது கூட ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருச்சுங்க. ஆனா காதல் வாழ்க்கை அப்படி இல்லைங்க. லைசன்ஸ் எடுக்க போற மாதிரி 8 போட தெரியணும், அதை இப்படி போடணும்பா. அந்த ஆபீசர் வரமாட்டான், வந்தால் நமக்கு 8 வராது. நமக்கு 8 வர அன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்கும். இன்சூரன்ஸுக்கு கூட அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி தாங்க, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாம அந்த காதலி நமக்கு வருவாளா வரமாட்டாளா, நமக்கு பொண்டாட்டியா இல்லை வேற யாருக்கும் பொண்டாட்டியான்னு தெரியாம காலங்காலமா வாழ்றது எங்களுடைய காதல் பண்ணக்கூடிய பசங்க தாங்க. அவங்க தானே பாவம். அவ்வளவு ஏன் நீங்க சொன்னாங்க வீடு கட்டுறோம், அது கட்டுறோம், இது கட்டணும். அக்கா வேற வழி இல்லை. நீங்க கட்டின தாலிக்காக வாழ போறீங்க, புள்ள குட்டி இருந்தா உங்க புள்ள வாழ போகுது. நாங்க அதை கட்டுவோமா கட்ட மாட்டோம்னு தெரியாம அந்த பொண்ணுக்கு போன் வாங்க இஎம்ஐ கட்டுறோம், ட்ரெஸ் வாங்க ஆர்டர் போடுறோம். அவங்க தீபாவளி பொங்கல் வந்தா வீட்டுல பர்ச்சேஸ் பண்றாங்களோ இல்லையோ, லவ் பண்ற பாவத்துக்கு பசங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணுங்க. எவ்வளவெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறோம். கார்டு வாங்கி கொடுக்குறோம், கவிதை எழுதி கொடுக்குறோம், செல்லு வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜும் பண்ணி கொடுக்குறோம், அன்பை கூட வாரி வாரி கொடுக்குறோம். அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்குறோம். காதல் வாழ்க்கையில ஆண்கள் பாவம் தாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு வீட்டுல 4 பொம்பளை பிள்ளை இருப்பாங்க, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருப்பான், அண்ணனாவோ தம்பியாவோ. அந்த பையன் மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே பாவம் கிடையாதுங்க. கூட பிறந்த பாவத்துக்காக அக்கா கல்யாணத்துக்கு சீர் செய்யணும்,
ஒரு அக்காவுக்கு செஞ்ச மாதிரி இன்னொரு அக்காவுக்கும் செய்யணும், அதே மாதிரி 4 அக்காவுக்கும் செய்யணும், மாமன் சீர் செய்யணும், மொட்டை சீர் செய்யணும், பொங்கல் சீர் செய்யணும். இத்தனை சீர் செஞ்சே அவன் தலையில முடி இல்லாம போயிருங்க. காதல் வாழ்க்கையே நாங்க பரிதாபமா இருக்கோம், எங்கெங்க கல்யாண வாழ்க்கைக்கு போறது? நீங்க ஒரு ஆண் தனக்கு பிடிச்ச பொண்ணுக்காக எதெல்லாம் தரமா மறக்கிறான்? அப்பாவை மறக்கிறான், அம்மாவை மறக்கிறான், அக்கா தங்கச்சி அவங்கள மறக்கிறான், ஏன் கூடவே ஒன்னா தட்டில் சாப்பிட்ட நண்பனை மறக்கிறான். இப்படி மறந்து மறந்து அந்த பொண்ணுக்காக வாழும்போது ஒரு நாள் அந்த பொண்ணு அவனையே மறந்துடும். நடுவர் அவர்களே, இதை விட வேதனை வேறு என்னங்க இருக்கு இந்த உலகத்தில்? அக்கா பாடும்போது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. எவண்டி ஒன்றை பெத்தான் பெத்தான் பெத்தாங்க, என் கையில் கிடச்சா செத்தா செத்தா. இதுதான் நடுவர்களே இன்னைக்கு இளைஞர்களுடைய மிகப்பெரிய ரிங்டோனாக இருக்குது. இதில் போயிட்டு கல்யாண வாழ்க்கையில் கஷ்டம். கல்யாண வாழ்க்கைங்கிறதுங்க, புருஷன் நல்லா இருந்தா புள்ள பார்த்துக்கும், புள்ள பார்த்துக்கலன்னா அண்ணன் தம்பி பார்த்துப்பாங்க, இல்லை கல்யாணம் பண்ணி வச்சவங்க ஆறுதல் சொல்லி ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. காதல் வாழ்க்கையில் நாங்கள் யார்கிட்டங்க போய் மண்டாடுறது? உன்னை கேட்டனாடா, உன்னை லவ் பண்ண சொன்னாடா, உன்னை யாரா சுத்த சொன்னது, காலங்காலத்தில் ஒழுங்காக படிக்க வேண்டியதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லாமல், அணைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அனாதையாக இன்னைக்கு வரைக்கும் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, அந்த முரட்டு சிங்கிள் காதல் வாழ்க்கை ஆண்கள் தான் நடுவர்களே பாவம். இளைஞர்களே, எழுந்து நில்லுங்கள் இளைஞர்களாய், நெஞ்சத்தில் எழுகதிர்போல் உலகை ஆட்சி செய்ய புறப்படுங்கள். ஆண்கள் பாவமாக தான் இருக்கிறீர்கள், பார்ப்போம் ஆண் பாவம் பொல்லாதது படம் வந்த பிறகு பெண்கள் கூட்டம் உங்களை மதிக்க தொடங்கட்டும். நீங்கள் சிங்கங்களாக சீறி நடைபோடுங்கள் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இடம் வருகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா சுருக்கமா தன் அணி சார்ந்து சுருக்குன்னு பேசிட்டு போயிருக்கிறாங்க. நல்ல நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு போயிருக்கிறாங்க. சிங்கப்பெண் சிவநந்தினிக்கு நம் நன்றிகளை உரித்தாக்கி, அக்கா வந்து பரீட்சையில் கூட இப்படிலாம் எழுதியிருக்காது, பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்காங்க. ஆண் அதிகம் பாவமாவது காதல் வாழ்க்கையிலையா கல்யாண வாழ்க்கையிலையாங்கிற தலைப்பில் கல்யாண வாழ்க்கையில் தான் என்கிற அணி சார்ந்து பேச அன்பு அக்கா தீபா அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வாங்க. நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் உன்னை நான் பணிந்து ஏத்து அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றோ தென்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டுக்கும் இறைவா போற்று. எடுப்பில் ஏன் ஆம்பளை சாமியை கூப்பிடுறேன்? பாவப்பட்ட ஜீவன்கள் இல்லை, உங்களுக்கெல்லாம் என்னல பிரச்சனை? இல்லை உங்கள் பிரச்சனையில் எங்கள் பிரச்சனையை நினைக்க விட்டுட்டிய பற்றியலா? இல்லை நீங்கள் 4 பேர் கை தட்டினாதால அடுத்த பட்டிமன்றத்துக்கு எங்களை கூப்பிடுவாங்க. அங்கே பாருல வெக்கமால அவ்வளவு கையை தட்டி உற்சாகமாக இருக்காள்வ. காதல் தோல்வியாடா? டேய் ஒன்னே ஒன்று சொல்கிறேன்டா, காதல் தோல்வியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கே, வெறும் தாடி வளர்த்துட்டு அதோட சந்தோஷமாக விட்டுடலாம். ஆனால் வாழ்க்கைங்கிற இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கையே, நாளைக்கு பிள்ளைய படிக்க வைக்கணும், பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்கணும், தொந்தரவு பண்ணிவிடுவாள. நடுவர் அவர்களே, நான் ஒரு பாட்டு பாடுறேன், பாடுங்க. உருகி உருகி பாட்டை பாரதியார் பாட்டை விட இந்த பாட்டுக்கு பவர் அதிகம். அதாவது கல்யாண வாழ்க்கை தான் அவியலுக்கு அப்படியே சந்தோஷத்தை கொடுக்குதாங்க. ஏண்டா சந்தோஷத்தை கொடுக்குறா, ஏன்டா அப்படி தெருவா காலையிலே ராத்திரி பட்டிமன்றம் பேசினாலே இருக்கேன். அந்த மூஞ்ச பார்க்க முடியாம தான் நான் டெய்லி கிளம்பிடுறேன். நல்லா கேட்டுக்கங்க நடுவர்களே, அதாவது சாகிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தான, லாரியில் விழுந்து செத்தான, எல்லாம் ஒன்று தானப்பா. எனக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கு, எனக்கு ஜாலியா இருக்கு. ஆனா என் வீட்டுக்காரருக்கு அவர் காலி. சாப்பாடு போடும்போது நான் உட்பட சாப்பாடு போடும்போது தான் பொம்பளை புத்தியையே காட்டுவான். காலையில இருந்து கத்துவான், அமைதியாவே இருப்பான், பார்த்துட்டே இருப்பான். உண்மையிலே பொம்பளை அமைதியா இருந்தா தான் ஆம்பளை பயந்தே போயிடுவான். அதான் ஆபத்து. ஆமா, சாப்பாடு போடும்போது சொல்லுவான், என்ன டாக்டருக்கு கேட்டாவே எங்க சாப்பிடுங்க 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 சாப்பிடுவான். அடுத்த வாயை எடுத்து வைக்கிறதுக்குள்ள என்னை இன்ஸ்பெக்டருக்கு கேட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க.
என் கிரகம் இந்த கரக கும்பல்லாம் மாட்டிக்கிட்டே எல்லாம் எங்க அப்பே கருவாய சொல்லணும், நீங்க சாப்பிடுங்க. நிம்மதியா ஒரு சாப்பாடை சாப்பிட முடியுதா? நடுவர்களே இன்னொன்னு ஒன்று சொல்றேன். என்ன பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்க தெரியுமா? நான் போவே மாட்டேன்ட்டு 100 நாள் என் புருஷனை பிரிச்சு ஏம்மா என் புருஷன் மேல காதல் நினைச்சு அம்மா காதலும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை. 100 நாள் கழிச்சு நான் வந்தேன்னா என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவன் சித்தியை ரெடி பண்ணிடுவான். எவ்வளவு கட்டி கட்டி காப்பாற்ற வேண்டியிருக்கு. நடுவர்களே, காதல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது உடைமை. யார் வேணாலும் யாரையும் காதலிக்கலாம், அது அவரவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா இந்த காதல் எப்பொழுது கசப்பாக மாறுகிறது என்று தெரிந்தா, திருமணம் என்ற பந்தத்தில் என்று அடியெடுத்து வைக்கிறாங்களோ அப்ப கசப்பா ஆயிருது. அதான் உண்மை. கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் விக்கிருச்சு. துடிச்சிருப்பாரு. ஆமா, அதே மாதிரி என் காதல் எனக்கு ஒரு நாள் விக்கிருச்சு. நான் துடிச்சு போயிடுச்சு. தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு. வேணாண்டா வேணாண்டா, விக்குனா எல்லாரும் தண்ணி தானே குடிப்பாங்க, தண்ணி குடிங்கன்னு. இல்லடா, தண்ணி குடிச்சேனா உள்ள இருக்கிற நீக்கா மூழ்கி பேர்வடி தங்கம். கடைசி வரைக்கும் பாதிக்கப்படுறது யாரு? ஆம்பளை தான். ஆம்பளை பாவம், ஆம்பளை பாவம், ஆம்பளை பாவம். அதுவும் கல்யாண வாழ்க்கையில் ஆம்பளை ரொம்ப ரொம்ப பாவம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி. ராமனை பாருங்களேன், நாளைக்கு நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போதும் அவர் முகம் மாறல. நாளைக்கு நீ தாண்டா இந்த நாட்டுக்கே ராஜான்னு சொல்லும் போதும் அவர் முகம் மாறல. இந்த ஆண்கள் பாருங்க, எல்லாவற்றையும் ஒரே மாதிரியே எடுத்துக்கிற பாவப்பட்ட ஜென்மமா ஆண்கள் தான் இருக்கு. அதுவும் கல்யாண வாழ்க்கையில ரொம்ப அதிகமா பாவப்பட்டிருக்கோம் அப்படின்னு தீபாக்கா பேசி முடிச்சிருக்கிறாங்க. தீபாக்காவுக்கு பதில் சொல்ல அன்பு அண்ணன் பிளாக் ஷிப் கவிஞர் பாலா அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வருகிறார். ஆண் அதிகம் பாவமாவது காதல் வாழ்க்கையில் தான் என்று பேச. புவனகிரியிலிருந்து ஒரு ராகவேந்திரன் உலகமெல்லாம் சென்று ஆன்மீகம் பரப்பினார். காரைக்குடியிலிருந்து ஒரு ராகவேந்திரன் கிளம்பி வந்து உலகம் முழுக்க தமிழ் பரப்புகிறார். அவருக்கும் என்ன. முதலில் இந்த மாபெரும் சபைக்கும் இந்த தலைப்பை தந்த உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தீர்ப்பை கடைசியில் சொல்லலாம், ஆனால் தீர்ப்பு முதலையே சொல்லிட்டீங்க. என்ன அப்படின்னா, ஆண் அதிகம் பாவம் காதல் வாழ்க்கையிலா கல்யாண வாழ்க்கையெல்லாம் இருக்கட்டும், ஆண் பாவம் என்று ஒத்துக்கொண்டதற்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆண் பாவம்னு பேசுறதுக்கு முன்னால இதை சொல்றதுக்கே இதுக்கு முன்னாடி இலக்கியங்கள் கிடையாதுங்க. ஆண்னாலே புற வாழ்க்கை தான். அவன் போவான், வீரனா இருப்பான், வெற்றி குருவான், படை கொண்டுவான் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவனுடைய அகவாழ்க்கை சிக்கலை பற்றி பேசிய இலக்கியங்கள் இருக்கான்னு தேடி பார்த்தா நாஞ்சில் நாடன் எழுதிய தலைகீழ் விகிதங்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கு. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தங்கர் பச்சான் இயக்கி சேரன் அவர்கள் நடித்த சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மட்டும்தான் ஆணுடைய அகவாழ்க்கையை பற்றி பேசிய திரைப்படம். அடுத்ததாக அப்படிப்பட்ட அகவாழ்க்கை, ஆணினுடைய அகவாழ்க்கையை, அந்த பிரச்சனைகளை பேசுவதற்காகவே நிறைய பணம் போட்டு அந்த படத்தை எடுத்திருக்கிற ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸுக்கும், அந்த படத்தை இயக்கியிருக்கிற கலையரசன் தங்கவேலுக்கும், அந்த படத்தில் நடித்திருக்க ரியோவுக்கும் விக்னேஷ்காந்துக்கும் நன்றியை சொல்லி நம்ம அந்த வழக்குக்குள்ளே போகலாங்க. இந்த கல்லூரியில் படிக்கிற குழந்தைங்கள்லாம் தலை குனிஞ்சு படிச்சுட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆமாம், தலை குனிஞ்சு அந்த குழந்தைங்க படிச்சிருந்தா வாழ்க்கையில் தலை நிமிந்து வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் அந்த பசங்க எப்போ தலை நிமிந்து, அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க அப்பா லட்ச லட்சமாக ஃபிகரை போட்டு இந்த பிள்ளை எப்படியாவது 1 2 3ன்னு கூட்டி படித்து ஃபிகரை படித்து வாழ்க்கையில் உயர்ந்துன்னு நினைக்கிறப்ப அந்த ஃபிகரெல்லாம் விட்டுட்டு பையன் எப்போ ஃபிகரை பார்த்து தலையை நிமிடுறானோ அங்கே ஆரம்பிக்குதுங்க அவனுக்கு பிரச்சனை. ஆமாம், அந்த காதல் வாழ்க்கையில் அங்கே கண்ணீர்தம் கடைக்கன் பார்வையை கிட்டிவிட்டால் மண்ணிலே குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அதுவாங்க, அவனுக்கு அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அன்னைக்கு அப்படித்தான் ரிசல்ட் வந்திருக்கு, 10ஆம் கிளாஸ் ரிசல்ட்டு. ஒரு அப்பா பையனை கூப்பிட்டு வச்சு, டேய் எழுத்த விட்டு கலாவை பாடுறா, தமிழில் 92 வாங்கியிருக்கான், நீ 35 தான் வாங்கியிருக்க. எழுத்த விட்டு கலாவை பார்த்தியாடா, மேக்ஸில் 100 மார்க் வாங்கியிருக்கான், நீ 42 மார்க் தான் வாங்கியிருக்க. எழுத்த விட்டு கலாவை பார்த்தியாடா, அவள் சயின்ஸில் 98 மார்க் வாங்கியிருக்கான், நீ 40 மார்க் தான் வாங்கியிருக்கன்னாரு. அதுக்கு பையன் சொன்னான், கலாவை பார்த்ததுனால தான் கம்மியாக மார்க் வாங்கியிருக்காங்க. உண்மை நடுவர்களே, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரி வரக்கூடிய மாணவர்கள் அந்த இளம் பருவத்தில் அவங்களுடைய டைம் டேபிள்
அதாவது காதலுக்கு முன்னாடி ஒரு கன்னி பெண்ணை பார்ப்பதற்கு முன்னால், காதலில் விழுவதற்கு முன்னாடி டைம் டேபிள் எப்படி இருக்கும்? காலைல எந்திரிப்பான், ரொம்ப ரிலாக்ஸ்டாக எந்திரிப்பான், கையிலே இடுக்கி மடித்து கட்டுவான், பக்கத்தில் போவான், இல்லை ஷார்ட்ஸை போட்டுக்குவான், பக்கத்தில் போவான், ஒரு டீயை சாப்பிடுவான், ஃப்ரெண்டு கூட பேசுவான், டூ வீலர் எடுப்பான், சுற்றுவான், காலேஜுக்கு போவான், கட்டடிப்பான், படத்துக்கு போவான், ஜாலியாக இருப்பான். இதெல்லாம் அவனோட டைம் டேபிள். ஒருவேளை அவனுக்கு காதலில் வந்துட்டான் அப்படின்னா காலையில் எந்திரிக்கும் போதே பாஸ்வேர்டு போட்டிருக்கிற அந்த ஃபோனில் ஸ்க்ரீன் சேவரில் அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு தான் எந்திரிக்கவே செய்யணும். எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் டியர்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அந்த பிள்ளைக்கு. வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தூரம் எதுன்னு நினைக்கிறீங்க? நிலவுக்கும் பூமிக்குமான தூரமா? இல்லை நடுவரவர்களே. நான் பையன்கள் நல்லா தெரியும். அவன் வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அந்த டபுள் டிக் ப்ளூ டிக்காக மாறி அதுலேருந்து மறுபடியும் ஒரு குட் மார்னிங் வர வரைக்கும் காத்திருக்கான் பார்த்தீங்களா? அந்த தூரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய தூரம். 3 வருஷத்தை காதலில் செலவழித்து அதனால் அரியர் வாங்கி அந்த பிள்ளை அப்போ சொல்லும், இல்லை நீ மட்டும் நல்லா படிச்சிருந்தேனா, நல்ல வேலையில் இருந்திருந்தேனா எங்கள் அப்பா ஓகேன்னு சொல்லியிருப்பார். இப்போ என்ன செய்ய, எனக்கு நல்ல மாப்பிள்ளை ஒன்றை காட்டுறாரு, அவன் அமெரிக்காவில் லட்சமாக சம்பளம் வாங்குறான், அங்கே போகிறேன்னு கிளம்பி போயிருங்க. காதல் வாழ்க்கையில் பாவப்படுவது ஆண்கள் தான். எதில் பயணம் பண்ணுவீங்க அதிகமாக நகர்வர்களே? நான் ரயிலில் பயணம் பண்ணுவேன். ரயிலில் பயணம் பண்ணுவீங்க. இப்போ ரயிலில் ஏறுறீங்க, ஏறினோடனே அங்கே நீங்கள் உட்கார அந்த சீட் இருக்குல்ல, அது கிழிஞ்சிருக்கு. நான் உட்கார்ற சீட், நீங்கள் உட்கார சீட்டு கிழிஞ்சிருக்கு. சரி. பக்கத்தில் ஒருத்தர் வந்து இப்படி உட்கார்றாரு, இடிச்சுக்கிட்டே இருக்காப்ல. சரி. அதுக்கப்புறம் எழுத்து ஒரு அக்கா படுத்து உட்காந்தா கொரட்டை சவுண்டு அப்படி வருது. சரி ஓகே, என்னடா செய்ய, கொஞ்சம் காற்று வாங்கலான்னு வெளியில் போய் அந்த பக்கமாக நின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்லேருந்து அப்பா ஸ்மெல்லு அப்படி அடிக்குது. எல்லாம் எனக்கு, எல்லாம் உங்களுக்கு தான் நடக்குது. எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இறங்கி போவீங்களா? நீங்கள் சொல்லும் போதே கஷ்டமாக இருக்கு. ஆனால் இறங்கி போவீங்களா? எங்கே இறங்க வேண்டிய இறங்க முடியாது. ஏன்னா டிக்கெட் வாங்கியாச்சு, ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அதுதான் கல்யாண வாழ்க்கை. நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர்களே. அதுவே பாவம் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் வாங்குறதுக்காக கவுண்டரில் நிற்கிறீங்க, டிக்கெட் சார்னு கேட்குறீங்க. அவர் கேட்டோன்னே அவர் இதே சொல்கிறார், சார் கிழிஞ்சிருக்கும் பரவாயில்லையா, பக்கத்தில் ஒருத்தர் இப்படி உட்காருவார் பரவாயில்லையா, எழுத்தூர் அம்மா கொரட்டை விடும் பரவாயில்லையா, டாய்ட்டிலும் சுமலவு பரவாயில்லையா, இதெல்லாம் நடக்குங்க. அப்போ யார் அதிகம் பாவம்னு யோசிச்சுக்கோங்க. இது காதல் வாழ்க்கையிலே நடக்கும். அதுவாது கட்டாயம். இங்கே சாய்ஸ் இருக்கும்போது இதையெல்லாம் ஒரு ஆண் ஏற்றுக்கிறாங்கிறதுனால தான் காதல் வாழ்க்கையில் ஆண் அதிக பாவம் அப்படின்னு சொல்கிறேன். காமெடி ஆக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காமெடி ஆக்டரை கூப்பிட்டு நீங்கள் நல்ல ஜோக்கர்னா ஒத்துக்கணும்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு காமெடி பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? ரமேஷ் கண்ணான்னு ஒரு நடிகர் இருக்கார். ஆமாம். அவர் ஒரு முறை சாலையில் போயிட்டு இருக்காரு, எழுத்து ஒருத்தன் வண்டியில் மோதிட்டான். இவர் கோமாக்காக திறந்து அவனை அடிக்கிறதுக்கு இறங்குறாரு. சார் சூப்பர் சார், படத்தில் நீங்கள் என்னமா காமெடி பண்ணுவீங்க தெரியுமா? அவர் கார் இடிச்சிருச்சேன்னு வருத்தப்படுறாப்ல. சார் ஒரே ஒரு ஜோக் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாப்ல. ரமேஷ் கண்ணா சொன்னாரா, ரைட்டு, என்னை பார்த்த காமெடி ஆக்டர் ஒரு ஜோக் கேட்குற, ஒருவேளை ஆனந்தராஜ் வந்து இடிச்சிருந்தா ஒரு கொலை பண்ண கேட்பியான்னு கேட்டார். அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் நீங்கள் நல்ல நடுவர் நிரூபிச்சிட்டீங்க, டெய்லி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நல்ல நடுவரா, நீங்கள் நல்ல நடுவரா, நல்ல நடுவரான்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ வெறிச்சலாக இருக்கும். பரீட்சை எழுதுறவங்க ஒரு செமஸ்டரில் பரீட்சை எழுதலாம், 2 செமஸ்டர் பரீட்சை எழுதலாம். டெய்லி காலையில் 8 மணிக்கு வந்தோடனே கையில் பேப்பர் கொடுத்து பரீட்சை எழுதுனவங்கள ஒத்துக்குவாங்களா? வருவோமா காலேஜுக்கு? ஆனால் காதலில் பாருங்க சார், டெய்லி அவன் பரீட்சை எழுதணும் சார். நான் உன்னை காதலிக்கிறேன், உண்மையாக காதலிக்கிறேன், உயிராக காதலிக்கிறேன்னு டெய்லி மட்டும்தான் காதலிக்கிறேன். ஆமாம், உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன். தினமும் 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 நிரூபிக்க ஒரு ஆண் படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி மிகப்பெரிய கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. காதல் வாழ்க்கை இதனால தான் ஆண் பாவம்னு சொல்கிறோம். பாரதி பாட்டை சொன்னாங்க, உருகி பாட்டை சொல்லிட்டு பாரதி பாட்டை விட அப்படின்னாங்க. பாரதி ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே வருவான். தூய நிறத்தினையாய் தூய மாடங்கள் வேண்டும்லாம் சொல்லுவான். எல்லாம் சொல்லி எதுக்குடா கேட்குற, இதெல்லாம் எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டப்போ, பாட்டு கழித்திடவே கூட ஒரு பத்தினி பெண் வேண்டும்னு கேட்பான். ஆண் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாமே யாருக்காக கேட்குறானா, ஒரு பெண்ணுக்காக. ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் ஆண்களுக்கு ஆதரமாய் நிற்கிறாங்களா காதல் வாழ்க்கையில் கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறீங்க. இந்த காதல் பிரேக்கப் இருக்கு இல்லையா, அதற்கான காரணங்களை இப்போ கேட்டு பார்த்தா ரொம்ப மனசு வலிக்குதுங்க. இதை கொஞ்சம் நம்ம சிரிப்பை தாண்டி சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்றைக்கி எனக்கு 40 வயசு, நிறைய இளைஞர்களோட பயணிக்கிறாங்க. 3 பிரேக்கப் என்கிட்ட சொல்லப்பட்ட காரணங்கள். முதல் பிரேக்கப்ங்க, ரொம்ப சாதாரண ஒரு சாயங்கால வேலையில் ஒரு பார்க்கில் உட்காந்து அந்த பொண்ணும் அந்த பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஒரு கேள்வி கேட்குறான். நிறைய பேச்சுவார்த்தை போது, இப்போ நீ கேட்டிங்களா உனக்கு யாரை பிடிக்கும், என்ன கண்ணை பிடிக்கும், சாப்பாடு என்ன பிடிக்கும் அப்படிலாம் கேட்குறப்போ அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப தோசை, ரொம்ப முருகலாக வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எப்போது நீ வந்து தோசை வார்த்தை தருவியா முருகலான்னு கேட்ட கேள்வி பிரேக்கப்புக்கு காரணமாக மாறிடுச்சு. ஒரு தோசைக்கு பிரேக்கப்பா? ஆமாம். என்னை புறாவுக்கு போறா
நான் உன்னை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருந்தேன், நீ என்ன தோசை சுடுற ஒருத்தியா மட்டும்தான் பார்த்தியான்னு சொல்லி அந்த பிரேக். இது உண்மை, நிகழ்ந்த சம்பவம் இது. அடுத்து ரெண்டாவது காரணம்ங்க, நான் எப்பொழுது ஃபோன் பண்ணாலும், அந்த பொண்ணு சொல்லுது, நான் எப்பொழுது ஃபோன் பண்ணாலும் அவனுடைய ஃபோனில் கால், செகண்ட் கால் போகுது, அது யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறான். அதனால் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். ரெண்டாவது காரணம். மூன்றாவது மிக முக்கியமான காரணம், அவன் ஆன்லைனில் இருக்கான், ஆனால் நான் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். எவ்வளவு முக்கியமான காரணங்கள் பாருங்க. இன்னைக்கு இந்த 3 காரணங்களையும் தாண்டி ஆண் வாழ்வதற்குள்ள அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். பெண் என்பதற்காகவே பெண்ணை ஆதரிக்கும் பெண்கள் இருக்கின்றார்கள், ஆனால் ஆண் என்பதற்காக மட்டுமே ஆணை ஆதரிக்கும் ஆண்கள் இல்லை என்பதுதான் ஆணுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. அதனால் சொல்கிறேன், ஆண்கள் எப்பொழுதும் பாவம், அதிலும் காதல் வாழ்க்கையில் அதீத பாவம் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல தமிழை, நல்ல சிந்தனைகளை பட்டிமன்றங்களில் கேட்டு ரொம்ப நாளாச்சு. தன் வாழ்க்கையில் 40 ஆண்டு கால அனுபவத்தில் நிறைய இளைஞர்களோடு அவர் பயணப்பட்டு, அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி, காதல் வாழ்க்கையில் ஆண்கள் எவ்வளவு தூரம் சிரமப்படுறாங்கங்கிறத ரொம்ப நுட்பமாக ஆய்வு பண்ணி சிரிப்பை தாண்டி சிந்திக்க வச்சு பேசியிருக்கிறார்ல, அதுக்காகவே அண்ணன் கவிஞர் பாலாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுக்குறோம். பேசும்போது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாருங்க. பெண் என்கிற காரணத்தினாலேயே இங்கே பெண்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. ஆனால் ஆண் என்கிற காரணத்தினால ஆணுக்கு இது கிடைச்சிதுன்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஐயா அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறாரு? விக்னேஷ்காந்தரனை பார்த்து தான். ஆண் அதிகம் பாவமாவது காதல் வாழ்க்கையில் தான் அப்படின்னு கவிஞர் பாலா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல பன்முக கலைஞர் அண்ணன் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வருகிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு நன்னாளில், தீபாவளி நாட்களில் பட்டிமன்றத்தை வீட்டில் பார்த்து ரசித்த ஒரு பையன் இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கேன்னா அது உங்களுடைய கைத்தட்டல்னாலையும் வரவேற்புனாலையும் மட்டும்தான். இந்த தீபாவளிக்கு என்னென்னமோ பட்டாசுலாம் சொல்கிறாங்க. இந்த பட்டாசு, அந்த பட்டாசு, குருவி பட்டாசு, வான வேடிக்கை எல்லாம் தாண்டி இப்போ கிரீன் பட்டாசு. ஆனால் அதெல்லாம் தாண்டிய ஒரு எவர் கிரீன் பட்டாசுனா மாணவர்கள் நம்மகிட்ட பாசத்தை காட்டுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் கைத்தட்டுறாங்கல்ல, இந்த பட்டாசு தான். ஆண் அதிகம் பாவமாவது திருமண வாழ்க்கையில் தான் அப்படின்னு நான் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். இதுவரையிலும் பட்டிமன்றங்களில் தாயா தாரமா, மகளா மருமகளா, சிங்க பெண்ணா, அக்னி சிறகா இப்படியே பேசிட்டு இருந்ததை மாற்றி ஆண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பட்டிமன்றம் பண்ணணும்னு நினைச்சிங்கல்ல, இது நிகழ்ச்சி அல்ல, புரட்சி. அதை நிகழ்ச்சி இருக்கக்கூடிய நீங்களே ஒரு சாட்சி. உண்மையிலே நடுவர்களே, நீங்க தான் முதல் சாட்சி எங்களுக்கு. தீபாக்காவை பாருங்க, அண்ணனுடைய வழி அறிந்து இங்கே வந்து அவங்க பேசுகிறப்பையும் அவரை செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவருக்காக குரல் கொடுக்கணும் நீங்கள் வந்து பேசுறது அவங்க மனசாட்சி. சிவநந்தினி அவர்களாக இருக்கட்டும், நம்ம மலர்விழி அக்காவாக இருக்கட்டும், கல்யாண வாழ்க்கையில் அவங்க பார்க்காததில்ல மலர்விழி அக்கா, அவங்க காதல் வாழ்க்கையில் பார்த்ததுன்னு 2 பேரும் தெய்வம் மாதிரி உண்மைகளை சொன்னாங்க, தெய்வ சாட்சி அவங்கெல்லாம். ஆனால் எங்கள் அண்ணன் ஒருத்தர் கடைசியாக பேசினார் பாருங்க, அவர் தான் பிறல் சாட்சி. அதாவது அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்தையும் திருமண வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு அங்கே போய் உட்காந்து மாற்றி பேசிகிட்டு இருக்காரு, அவர் தான் பிறல் சாட்சி. அண்ணன் சொன்னதுலேருந்தே வருவோம். வாட்ஸ்அப்பில் நாங்கள் மெசேஜ் அனுப்புவோம், அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி வர்ற அந்த ப்ளூ டிக்கை பார்த்து ஹவ் ஆர் யூ, எஸ் ஐ எம் ஃபைன் வந்துட்டு அது தூரம். அண்ணே, எது தூரம்னு சொல்கிறீங்களே அது காதல்ல, எது துயரம்னு சொல்கிறேன் இங்கே. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கப்ப எனக்கு 32 கால் வந்திருக்கு. ஃபோனை எடுத்தா எங்கே இருக்க, எப்போ வருவ? அண்ணே, அது தூரமா இருக்கலாம், இது துயரம். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண் பாவம் எங்கன்றத இதை விட தெளிவாக எங்களால் சொல்லவே முடியாது. அதை விட அண்ணனோட சொன்னார், ட்ரெயினில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போய் ஏறுறது காதல் வாழ்க்கை அப்படின்னு. நாங்களும் அதே தானே, எங்களுக்கு ட்ரெயினே தேவையில்ல. சென்னைக்கு போக இருந்த என்னைய திருநெல்வேலி ட்ரெயின் ஏற்றி விட்டு அதில் நீ இப்படி போ அப்படி போட்டு சொல்லிவிட்டு நான்லாம் என்னைக்காவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேனா? ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, கிணத்து கணக்கு. இது பேர் நடுவர் அவர்களே, இது கிணத்து கணக்கு தெரியும்ல. ஒரு கிணத்துக்கிட்ட ஒருத்தன் நின்றுட்டு இருந்தானா, 99 99 99 99 எண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஒருத்தன் அங்கேருந்து வந்து என்னடா 99 அப்படின்னு மட்டார்னு அவனை பிடிச்சி கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டு 100 100 100 100 அப்படின்னு என்னானா. இந்த மாதிரி கல்யாணம் ஆன 50 பேரும் கிணத்து பக்கம் நின்றுக்கிட்டு வர்ற எங்கள்கிட்டலாம் விழுவு விழுவுன்னு தள்ளி விட்டுவிட்டு இப்போ அங்கிட்டு போய் காதல் வாழ்க்கைன்னு பேசிகிட்டு இருக்கார். நடுவர் அவர்களே, இந்த பாட்டு நிறைய பாடினாங்க. இன்னைக்கு நம்ம ஜென்சி பாட்டோட போலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு காதல்னா என்ன பாட்டு? காதல் வாழ்க்கைக்குள்ள போறப்ப அப்படியே லயிச்சு போய் அவனுக்கே தெரியாம அந்த மவுண்ட் ரோட்ல நின்று ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க.
ஒரு அலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர நிலவவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு காரணம் அவள் அல்லவா. ஆனா இது சுகமா இருக்குல்ல, அதே மவுண்ட் ரோட்ல நடு ரோட்ல நைட்டு 12 மணிக்கு ஆர்யாவும் சந்தானமும் ஒரு பாட்டு பாடுவாங்க, கேட்டிருக்கீங்களா? தெரிஞ்சு போச்சு எனக்கு அவ மாறு வேஷம்தான், அவளை நம்பி ஆகி போய் நானும் மோசம்தான் அப்படின்னு ஒரு பாடிக்கிட்டே வருவாரு. அப்போ ஒரு போலீஸ்கார் அங்கே வருவாரு, பாட்டை நிப்பாட்டிடுவாங்க. ஓகே, நிப்பாட்டினோன்னா அவர்கிட்ட சொல்லுவாங்க, சார் வீட்டில் பொண்டாட்டி தொல்லை சார் அப்படின்னு. உடனே அவர், அதனால தான்ப்பா நான் நைட் டியூட்டி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, நிம்மதியே இல்லை மச்சான் போனா நைட்டு வீட்டுக்கு, அதற்கு தானே வந்து இருக்கேன் நானும் பட்டிமன்றத்துக்கு, அந்த மாதிரி பாடுவாங்க. ஸோ இப்படி இது ரெண்டு பக்கமும் நமக்கு பாட்டு இருக்குன்னா எல்லாருக்கும் பாட்டு இருக்கு நடுவர்களே. ரெண்டு ஒன்று தான் நடுவர்களே. காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆண் பாவம் தான், ரெண்டு ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் ரெண்டுமே அமைதி தான், ரெண்டுமே அமைதி தான். யாருக்கு நான் சொல்றேன் இருங்க, ரெண்டு அமைதி தான். காதல் வாழ்க்கைன்றது தியானத்துல கிடைக்கிற அமைதி மாதிரி, கல்யாண வாழ்க்கைன்றது மயானத்துல இருக்கிற அமைதி மாதிரி. நடுவர்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைக்கு என்னெல்லாம் பேர் வைக்கிறாங்க தெரியுமா? இங்க என்ன பேரு? என்ன பேரு? அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம், ஒய்ஃப் சொல்றது வந்து உண்மையிலே தப்பா இருக்கு, ஆனா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றோம், பொண்டாட்டி தாசன்றாங்க. மாத்தி சொல்லிட்டேன், பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்றோம், அம்மா பக்கம் தப்பு இருக்கு அதனால பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றோம், பொண்டாட்டி தாசன்றாங்க. சரி இப்படி சொல்றாங்க இல்லை, ஒரு நேரம் அம்மா பக்கம் நியாயம் இருக்கு, அவங்க பக்கம் பேசுவோன்னு நிற்போம், அம்மா புள்ளன்னு சொல்லிடுவாங்க. சரி ரெண்டு பக்கமும் இல்லடா, நான் சொல்றதை நீங்க கேளுங்க, இதுதான் சரின்னு சொல்லுவோம், சுயநலக்காரன் எப்படி பேசுறான் பாரு அப்படிமா. யார் மேலேயாவது அக்கறை இருக்கா? யார் மேலேயாவது அக்கறை இருக்கா அவனுக்கு? யார் மேலேயாவது அக்கறை இருக்கா அப்படிமா. சரி இதெல்லாம் வேணாம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், வேலை வேலைன்னு கட்டிக்கிட்டே அழு, உனக்கு எதுக்கு குடும்பம் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம உடனே சரி நான் வேலைக்கே போகலாமா, ஓகேவா நீ வேலைக்கு போ, நான் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னா, இங்கே பாரு பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பி சாப்பிட்றான் அப்படிம்பாய். என்னடா இது கொடுமையாக போச்சுன்னு. சரி இதெல்லாம் டிவியேட் ஆகலான்னு குழந்தைய போய் கொஞ்சம்னா, அதையும் கொஞ்சம் ஒன்னே மாதிரியே ஆக்கிரு அப்படிங்கிறாங்க. சரி குழந்தைய கொஞ்சம்னா குழந்தைக்கு கூட டைம் கொடுக்க முடியாதுல்ல உங்களால், அப்படி என்ன நீங்கள் வேலை பார்க்க, எதையாவது நிம்மதியாக பண்ண விடுங்கடா. எதை பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் சொன்னா நடுவர்களே, காசு அதிகமாக செலவு பண்ணா ஊதாரி, கம்மியாக செலவு பண்ணா கஞ்ச, இப்படி எத்தனை பேர் நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லிட்டு அடிங்கடா. உண்மையில சொல்ல நடுவர்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வாங்கிக்கிட்டே இருக்கும், அதை தான் பாவம்னு சொல்றேன் நடுவர்களே. இன்னைக்கு பசங்களுக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, ஒரு காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சா அதுதான் உண்மையிலேயே காதல் தோல்வி. அப்படி காதல் தோல்வி அடைஞ்ச நிறைய பேர் இந்த சமுதாயம் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் ஆண்களுடைய வாழ்க்கையை ஈஸியா பிரிச்சிடலாம் நடுவர்களே. காமு காப்பி, கிமு கிபி தெரியும்ல, காமு காப்பி, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். இதை நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், கஷ்டத்துக்கு முன் கஷ்டத்துக்கு பின், கவலைக்கு முன் கவலைக்கு பின், இப்படி நீங்க கண்ணீருக்கு முன் கண்ணீருக்கு பின், இப்படி நீங்க எதாவது வேணா அதை வச்சுக்கலாம். இந்த காமு காப்பியில என்னெல்லாம் நடக்கும் பாருங்க நடுவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி தீபாவளி பொங்கல் வந்தா கூப்பிட்டு காசு கொடுப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தீபாவளி பொங்கல் வந்தா கூப்பிட்டு காசு கேட்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா வேலை செய்ய சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா மொய் செய்ய சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா காஃபியே இதெல்லாம் ஒரு காஃபியா அப்படின்னு கேட்டிருப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா காஃபி அப்படின்னோட போடட்டுமான்னு கேட்டேம்மா அப்படின்னு சொல்ல வச்சுருவாங்க. இதெல்லாம் தாண்டி சொல்றேன், காஃபி மட்டும் இல்லை, சாப்பாடு அப்படிதான். இப்பெல்லாம் சாய்ஸ் இருக்கு நடுவர்களே, சாப்பாட்டுக்கு சாய்ஸ் இருக்கு. பெண்கள், என் ஒய்ஃப்லாம் என்கிட்ட வந்து கேட்பா, ஏங்க நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோமா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோமா? ஓ அப்படி சாய்ஸ், அப்படி சாய்ஸ். நான் திருப்பி கேட்பேன், வேற ஏதாவது சாய்ஸ் இருக்காமா? நான் சரி சமைக்கிறது ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு, சாப்பிட்றோமா சாப்பிடாம இருந்துக்கிறோமா? ஓ அது வேற சாய்ஸ், அது ஒரு சாய்ஸ். நான் சரி இதுக்கு ஸ்விக்கியே பரவாயில்லமான்னு சொல்லி எடுத்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டு. இப்படி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்ன 1000 பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்கள் திருமண வாழ்க்கையில தான் பிரச்சனைகளை அதிகம் சம்பாதிக்கிறாங்க, அங்கதான் பாவமா இருக்காங்கன்னு சொல்றோம். பாராட்ட கூட முடியாது நடுவர்களே, மனசு விட்டு பாராட்ட முடியாது, அதை கூட சந்தேகப்படுவாங்க. ஒருத்தன் வந்து இந்த இன்டர்நெட்லலாம் வருது இல்லை, உங்கள் ஒய்ஃபை நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து அவங்களுக்கும் உங்களுக்குமான ரொமான்ஸ் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்த ஒரு புருஷன் இன்னைக்கு ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அழகாக அந்த பொண்ணு புடவை கட்டிட்டு வெளில போகலான்னு கிளம்பி வந்துச்சு. அதை பார்த்து, மா இந்த சேலை சூப்பராக இருக்குமா, அப்போ நான் நல்லா இல்லை. இவன் உடனே சுதாரிக்கிறான், அச்சோ இதென்ன எப்படி போகுது, இல்லைம்மா
ஒன்னால தான் இந்த சேலையே அழகா இருக்குன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் 10 தடவை கட்டினேன். அப்பெல்லாம் எங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன்? அம்மா அப்படி இல்லைம்மா, இந்த முந்தானை இருக்கே, முந்தானை எப்படி இருக்கு பாரு. இதுக்கு முன்னாடி எவ முந்தானைய பார்த்தேன்? இதுக்கு மேல அவனுக்கு பாராட்டணும்னு தோணுமா? நம்ம என்ன பேசினாலும் அதை தவறா எடுத்துக்கிறது. நடுவர்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைக்கு என்னெல்லாம் பேர் வைக்கிறாங்க தெரியுமா? இங்க என்ன பேரு? பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்றோம், அம்மா பக்கம் தப்பு இருக்கு அதனால பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றோம், பொண்டாட்டி தாசன்றாங்க. சரி இப்படி சொல்றாங்க இல்லை, ஒரு நேரம் அம்மா பக்கம் நியாயம் இருக்கு, அவங்க பக்கம் பேசுவோன்னு நிற்போம், அம்மா புள்ளன்னு சொல்லிடுவாங்க. சரி ரெண்டு பக்கமும் இல்லடா, நான் சொல்றதை நீங்க கேளுங்க, இதுதான் சரின்னு சொல்லுவோம். சுயநலக்காரன் எப்படி பேசுறான் பாரு அப்படிம்பாங்க. யார் மேலேயாவது அக்கறை இருக்கா? யார் மேலேயாவது அக்கறை இருக்கா அப்படிம்பாங்க. சரி இதெல்லாம் வேணாம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், வேலைன்னு கட்டிக்கிட்டே அழு, உனக்கு எதுக்கு குடும்பம் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம உடனே சரி நான் வேலைக்கே போகலாமா, ஓகேவா, நீ வேலைக்கு போ, நான் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னா, இங்கே பாரு பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பி சாப்பிட்றான் அப்படிம்பாங்க. என்னடா இது கொடுமையாக போச்சுன்னு. சரி இதெல்லாம் டிவியேட் ஆகலான்னு குழந்தைய போய் கொஞ்சம்னா அதையும் கொஞ்சம் ஒன்னே மாதிரியே ஆக்கிரு அப்படிங்கிறாங்க. சரி குழந்தைய கொஞ்சம்னா குழந்தைக்கு கூட டைம் கொடுக்க முடியாதுல உங்களால், அப்படி என்ன நீங்கள் வேலை பார்க்க, எதையாவது நிம்மதியாக பண்ண விடுங்கடா. எதை பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் சொன்னா நடுவர்களே, காசை அதிகமாக செலவு பண்ணா ஊதாரி, கம்மியாக செலவு பண்ணா கஞ்ச, இப்படி எத்தனை பேர். நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லிட்டு அடிங்கடா. உண்மையில சொல்ல நடுவர்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வாங்கிக்கிட்டே இருக்கும். அதை தான் பாவம்னு சொல்றேன் நடுவர்களே. நிறைவா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நடுவர்களே. 80s கிட்ஸ் அவங்களுக்கு வந்து கல்யாணத்தினால பிரச்சனை நிறையா வந்துச்சு. 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் பண்ணுறதே ஒரு பிரச்சனையாயிருச்சு. 2Kக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில தம்பி, மாட்டிக்க போறீங்க நீங்கள். ஆனால் அந்த 90s கிட்ஸ்க்கு கல்யாணமே ஒரு பிரச்சனையானதுக்கு ஒரு காரணம் இருக்கு நடுவர்களே. ஆமாம் என்னை பார்த்து சொல்லுங்க. என்னன்னா இப்போ போக தட்சணை கொடுத்தா தான் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும். ஓ ஆமாம், முன்னாடி வரதட்சணை, ஏன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க, ஐஸ்வர்யத்தை கொண்டு வராங்க, லக்ஷ்மி வீட்டுக்கு வராங்க, அன்பை கொண்டு வராங்க, பாசத்தை கொண்டு வராங்க, பரிவை கொண்டு வராங்க, அதனால வரதட்சணை. இப்போ நாங்கள் போக தட்சணை, அது என்ன போக தட்சணை தெரியும்ல, குனிஞ்சு போக தட்சணை, பணிஞ்சு போக தட்சணை, ஓகே ஒடிஞ்சு போக தட்சணை, களைஞ்சு போக தட்சணை. இந்த போக தட்சணை என்னன்றது உண்மையில நீங்க போய் எந்த மேட்ரிமோனியனாலும் ஓபன் பண்ணி பாருங்க, அழகா அதுல போட்டிருக்கோம். இத்தனை ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய, இந்த படிப்பு படித்து வீடு வைத்திருக்கக்கூடிய, கார் வைத்திருக்கக்கூடிய, காருக்கு பார்க்கிங் இருக்க ஒரு மணமகனா வேணும். இது போக தட்சணை இல்லையா நடுவர்களே? நமக்கு இத்தனை பவுன் வேணும், இப்படி வரணும், இது சீர்சரத்தி வேணும்னு கேட்கறது வரதட்சணைனா, அப்போ ஆப்போசிட்ல இப்படி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், கவர்மெண்ட் சம்பளம் வேணும், கால்னா வாங்கினாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும், நீ கார் வச்சிருக்கியா, வீடு வச்சிருக்கியா, லோனில் கூட வச்சுக்க, ஆனால் எல்லாத்தையும் வச்சுக்கன்னு சொல்றது அதுவும் ஒரு வகையில் நியாயமற்ற செயல் தானே நடுவர்? ஆமாம் ஆமாம், அதுதான். ஸோ இங்கே ஆண்களுடைய பிரச்சனை நிறைய சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, எங்களுடைய பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது, சொல்ல முடியாத அளவு பிரச்சனையில் இருக்கோன்னு பெண்கள் சொல்லுவாங்க. எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத இடத்துல நாங்கள் இருக்கோம் தான் நாங்கள் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கோம். அதை முதல் முறையாக பேசுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைத்து, மேடை அமைத்து, அதுக்கு இத்தனை அருமையான ரசிக நெஞ்சங்களையும் அமைத்து கொடுத்த இந்த நல்ல சபைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிதொரு சரியத்தில் மீண்டும் சந்திப்போம். ஒரு அழகான உரையை வழங்கிய அண்ணன் விக்னேஷ் காந்துக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. எதையுமே சொல்ல முடியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஐயா. அமைதி, தியானத்தில் கிடைக்கிற அமைதி காதல் வாழ்க்கை, மயானத்தில் கிடைக்கிற அமைதி கல்யாண வாழ்க்கைன்னு இது ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாம் ஐயா. கல்யாண வாழ்க்கையில் அவ்வளவு சிரமம் இருக்கு, ஆண் பாவப்படுறாருன்னு அவர் பேசியிருக்கிறார். எப்போ என்ன கூப்பிடுவ அப்படின்னு தயாராக இருக்கிற நம் உள்ளம் கவர்ந்த அன்பு அண்ணன் நடிகர் ரியோ ராஜ் அவர்கள் இதோ காதல் வாழ்க்கையில் தான் அப்படின்னு பேச வர்றாரு. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வாங்க. இதே ஆதரவும் எழுச்சியும் அக்டோபர் 31 இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆமா, இதே மாதிரி அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களோடு அக்டோபர் 31ஆம் தேதி ஆண் பாவம் புள்ள. தேங்க்யூ, தேங்க்ஸ். நன்றி. அரங்கம் நிறைந்த காட்சி பட்டிமன்றத்தில் மட்டுமில்ல, ஆண் பாவம் பொல்லாத திரையரங்கத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களோடு அக்டோபர் 31ஆம் தேதி ஆண் பாவம் பொல்லாத திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இதே மாதிரி அங்கேயும் வந்து
கைத்தட்டுங்கன்னு நான் கேட்கல. அந்த படம் பார்த்தா உங்களுக்கும் தோணும் இதே மாதிரி அங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு. அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் அது. ஸோ அதனால் தயவு செய்து எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். சில பேர் வந்து அந்த காதல் வாழ்க்கைக்குள்ளார போயிட்டோமா, போயிட்டுருக்கோமா, போவோமா அப்படின்னு கூட தெரியாம இருந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்க இருப்பீங்க. அந்த பக்கம்லாம் நம்ம வாழ்க்கை புத்தகத்துல இருக்கா? ஆமா. ஸோ அந்த மாதிரி என்ன நடக்குது, ஏது நடக்குது, இது என்னது இது அப்படின்னே தெரியாம அந்த காதல் வாழ்க்கைக்குள்ளார அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு போராட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடியவங்க கூட இங்க நிறைய பேர் இருக்கலாம். அவனுங்க எல்லாருக்கும், பெண்கள் எல்லாருக்குமே வந்து என்னோட முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இந்த அரங்கத்தில் எதிரணி, என்னோட அணி, எங்கள் 2 பேரையுமே ஒரு அணியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க நடுவர் அவர்கள், ஸோ அவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். ஆண்கள் அதிகமாக பாவமாக இருக்கிறது எங்கே, காதல் வாழ்க்கையிலையா கல்யாண வாழ்க்கையிலையா அப்படின்ற டாப்பிக்கை கேட்டோன்னே எனக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆண் பாவம், அது கல்யாணமாக இருந்தா என்ன, காதலாக இருந்தா அவன் பாவம்ன்றதை எங்கேயாவது ஒரு பக்கம் நின்று பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அதில் காதல் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம காதலும் பண்ணிட்டோம், கல்யாணமும் பண்ணிட்டோம், 2 கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இது 2ல் எங்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்றத பார்க்கும்போது என்னோட கஷ்டத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். இல்லை, நண்பர்கள்ட்ட கேட்போம், யார் எங்கே ரொம்ப கஷ்டப்படுறானுங்க அப்படின்னு விசாரித்து பார்ப்போம். அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது காதலில் தான் ரொம்ப. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் விக்னேஷ் காத் அவர்கள் சொன்னார். வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் திட்டுறாங்க, அம்மா புள்ளன்னு சொல்கிறாங்க, பொண்டாட்டி புள்ளன்னு சொல்கிறாங்க, எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா சுயநலவாதின்னு சொல்கிறாங்க. அடே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் அதெல்லாம் சொல்கிறாங்க. காதலில் இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம மேலே எதனால கோவம்னு சொல்லவே மாட்டாங்க. ஆஹா, இதில் எது பாவம்? காதல் வாழ்க்கையில் இருக்க ஆண்கள் தான் பாவம். நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, கை கொடுத்து பேசியிருப்பாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் ஆஹா சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்களே, நம்மளோட வாழ்க்கையில் இந்த பொண்ணு இதே மாதிரியே சிரிச்ச முகமாக வாழ்க்கை ஃபுல்லாக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக பேசி பழகிட்டு இருப்போம். எப்போ என்ன எதுக்கு ஏன் பண்ணோன்னே தெரியாமல் எதையாவது ஒன்று லூஸு மாதிரி பண்ணி வச்சுருந்துருப்போம். பிளாக்கில் போட்டுருவாங்க. வீட்டிலன்னா கதவை தட்டி உள்ளுக்குள்ளார போய் ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு நம்ம பொண்டாட்டிகிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கும்போது போய் கதவை தட்டி கேட்க முடியுமா? இட்ஸ் ரியலி டஃப் டாஸ்க். ஸோ காதலில் இருக்க ஆண்கள் தான் ரொம்ப பாவம். இதை விட எனக்கு வந்து ஆக்சுவலி மலர்விழி அக்கா வந்து சொன்னாங்க, இந்த லவ் லைஃப்பில் வந்து பார்க்கவே முடியாது. ஒரு பண்டிகை வரும்போது அந்த ஒரு நாளில் அந்த ஒரு தடவை அந்த முகத்தை பார்க்கறது, அந்த ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது எவ்வளோ சோகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஷயம் தெரியாமல் பேசுறீங்க, அது எவ்வளோ பெரிய சோகம் தெரியுமா? அந்த ஒரு நாளில் ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டில் அவங்களோட அத்தை பையன் வந்திருப்பான், சச்ச எனிமி. இது இல்லாமல் பெஸ்டி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஹாப்பி தீபாவளி டி அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் பண்ணி தேங்க்யூடா அப்படின்னு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம். தீபாவளி வர்றதுக்கு போன தீபாவளிக்கு ஹாப்பி தீபாவளி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ரிப்ளை வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அதை சொல்லுங்க. அந்த ஒரு தடவை வீட்டில இருந்து அப்படி வெளியில வந்து எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சு அழகா மல்லிகைப்பூலாம் வச்சு எப்பயாவது தான் சுடிதார் போட்டு கோயிலுக்கு வருவாங்க. அந்த அழகை பார்க்கணும். பாவாடை தாவணியில் வர்றதெல்லாம் அபூர்வம். அப்படி வர்ற அந்த அழகை பார்க்கலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கும்போது அந்த பெண்கள்லாம் டைனோசர் காலத்திலேயே அழிஞ்சிட்டாங்க. இல்லை, இப்போ சம்டைம்ஸ் போடுறாங்க சார், ஏன்னா இவன் இப்படி நிப்பான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால பிஸ்குன்னு இப்படி கிராஸ் பண்றதுக்குள்ள அந்த பாவாடை தாவணி வந்து இப்படி ஒரு வீசிட்டு போயிடுவாங்க. மாப்பிள்ள வந்திருக்காங்க, ஆமா, மாயண்ணே வந்திருக்காங்க, மற்றும் நம் உறவினர்லாம் வந்திருக்காங்க, வாமா மின்னல், அது மாதிரி அப்படி அந்த கிராஸ் பண்ற அழகை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணும்போது நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி மின்னல் மாதிரி வெட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு இல்லை, அடுத்து ஃபெஸ்டிவல் முடிஞ்சு திரும்ப அந்த காலேஜ் ஓப்பன் ஆகியோ இல்லை நம்மளோட வேலை பார்க்குற இடத்துல ஓப்பன் ஆகி திரும்ப நம்ம அவங்கள எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அது சுகம் கிடையாது, சோகம். இல்லை 80s வந்து காதல் அப்படின்னா காதல்ன்ற ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை தவிர அந்த காதலுக்கான விளக்கமோ வேற எதுவுமே இருக்காது. காதல் அப்படின்னா 80s பொறுத்தளவு காதல். 90s அப்படின்னா 2 இருந்தது, அது ஏன் ஆளு அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக இப்போ சொல்லும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது ஏன் ஆளு பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிடும். நம்ம பசங்கள்ட்ட ஏன் ஆளுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம பசங்களை மாதிரி பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அப்படி இருக்கும். அது என் சைட்டு, இந்த மாதிரி ஒரு 2-3 டேர்ம் தான் இருக்கும். காதல், அவள் என்னோட காதலி இல்லைன்னா என்னோட ஆள், அவ்வளோதான். சார், நான் வரும்போது எடுத்து மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா பட்டிமன்றம் பேசுகிறோம், ஒரு மாதிரி கரெக்டாக பேசிடணும், பிட் அடிக்கூடாது அப்படிலாம் யோசிச்சேன். ஏன்னா நான் சன் மியூசிக் டைம்லேயே போய் பிட் அடிச்சு ஷோ பண்ணிருந்தேன். இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ அந்த டாபிக் வந்தோடனே பாருங்க மறந்துருச்சு.
ஏன்னா அவ்வளோ டேர்ம் இருக்கு. கோஸ்டிங்கு, பெஞ்சிங்கு, கஃபிங் சீசனு, லவ் பாம்பிங்கு, சிச்சுவேஷன்ஷிப்பு, டிடிஆர், பீச் ஃபிளாகு, குஷனிங்கு, ரிசி சிம்பு, ஓக் ஃபிஷிங்கு, ஜாம்பிங், கேட் ஃபிஷிங், கேஸ் லைட்டிங், ஆர்பிட்டிங், பாக்கெட்டிங், சாஃப்ட் லான்ச், ட்ரை டேட்டிங், கிரவுண்ட் ஹாப்பிங். இதெல்லாம் என்னடா புரியல. இதெல்லாம் திருப்புகழா திருமந்திரமா கடகடன்னு சொல்றீங்களே. பாத்தீங்க சார், இன்னுமே புருஷனுக்கு புருஷன் மட்டும்தான் பேரு. காதலுக்கு எத்தனை பேர் வந்துருச்சு பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, காதல்ல இருக்கிறது பாவமா, கல்யாணம் இருக்கிறது பாவமா? நாங்க காதல்ல இருக்கமா இல்லையானே தெரியாம சுத்திட்டு இருக்கோம் சார். நாங்க தான் பாவம். ரொம்ப இறுக்கமா வேற சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, இதுக்கு நடுவில் இந்த கோஸ்டிங்னு ஒன்று இருக்கு. அவன் எல்லாம் ரொம்ப பாவம். எதுக்கு கோஸ்ட் பண்றாங்க? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, வீட்லயாவது திட்டிடுவாங்க. இங்க வந்து எதுக்கு என்ன கோவம்னு கூட தெரியாம நம்ம சுத்திட்டு இருக்கணும். அந்த கோஸ்டிங்ல போட்டுட்டா அவ்வளவுதான். அவன் கோஸ்ட் மாதிரி சுத்திட்டு இருப்பான். ஐயோ, எதனால கோச்சிக்கிட்டான்னு தெரியல, எதுக்கு பிளாக் பண்ணான்னு தெரியல, இந்த ஜிபேல 10 ரூபா அனுப்பிச்சுட்டு ஹலோ அப்படிலாம் அனுப்பிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ டேர்ம் இருக்கு. இந்த டேர்முக்கு நடுவில் இந்த பெஸ்டி வேற ஒருத்தன் வந்துடுவான். ஸோ இந்த காம்படிஷன்லாம் அப்படியே டேக்கிள் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்மளோட மனசை புரிய வைக்கிறதே மிகப்பெரிய டஃப். யோசிச்சு பாருங்க, புருஷனா இருக்கும்போது உங்க பொண்டாட்டி மட்டும் தான் காம்படிஷன், காதலனா இருக்கும்போது கண்டவெல்லாம் காம்படிஷன். இந்த கல்யாணம் ஆன உடனே ஒரு ஹனிமூன் பீரியடுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனேயும் ஒரு பீரியட் ஒன்று இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துப்போம். நமக்கு பிடிக்கவே இல்லைன்னாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருப்போம். அதில் முக்கியமாக ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இப்போ தான் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அதில் இருக்க விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி எதுக்கு பண்ணுறேன் ஏன் பண்ணுறோம்லாம் தெரியாது. சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு நடந்திருக்கு சார். என்னோட ஒய்ஃப் வந்து ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க. அதில் வந்து ஏதோ சூசி ராமன் அப்படின்ற சாப்பாடுலாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சூசி அவரு எது சார்? அதே தான், சூசின்றது என்னோட சித்தி, ராமன்றது கடவுள். இந்த பேர்லாம் வந்து சாப்பாடுக்கு வச்சிருப்பாங்க. இதில் அந்த ராமன்லாம் சாப்பிடும்போது நல்லாவே இல்லை, பேர் மரியாதையாக இருக்குன்றதுனால அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டேன் நான். அந்த லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நமக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணி அப்படி போய்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் தான் இருக்கிறதுலையே பாவம். அதனால் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண் தான் பாவம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், காதலில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு பிடிச்சது பண்ணு, எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பையனை பார்த்து திரும்பி நின்று உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லுங்கள். அவனோட அதிகபட்ச தேவை அவனுக்கு பிடிச்சி இப்படி மாறணும் அப்படி மாறணும்லாம் இல்லை. அவனுக்கு அந்த கேள்வி போதும், உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்குற கேள்வி தான் அவனோட அதிகபட்ச தேவையே தவிர அந்த கேள்வியை தாண்டி அவனோட தேவை எதுவுமே இருக்காது. தேவையே இல்லாமல் காதலுக்குள்ளார போய் உங்களோட தேவை எல்லாத்தையுமே நிறைவேற்றணுன்றதுக்காக முழுக்க வாழக்கூடிய காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் பாவம் என்று சொல்லிட்டு வரங்க. பேசுறதே படம் பார்த்த மாதிரி இருக்குன்னா, அக்டோபர் 31 படம் பார்த்தா அதில் எவ்வளவு பேசியிருப்பாரு. அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில தான் பாவம் அப்படின்னு எதிரணியில் இருக்கிறவங்களே மாஞ்சு கைதற்ற அளவுக்கு பேசியிருக்கிறார். இந்த 6 பேரும் ரொம்ப அழகா அற்புதமா ஆணித்தனமா கடைசி வரைக்கும் சொன்னது என்ன? ஆம்பளை பாவம்ங்கிறது. அழக்கூடாது, அழவே கூடாது, அழக்கூடாது அப்படின்னு சொல்லியே வளர்க்குறாங்க. இப்போ சிரிப்புங்கிறது எப்படி எல்லா உயிருக்கும் பொதுவானது, அது மாதிரி அழுகிறதுங்கிறது எல்லா உயிருக்கும் பொதுவானது தானுங்க. ஆம்பளை பிள்ளைய மட்டும் அழவே கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறீங்களே, என்ன காரணம்? அதுவும் யார் முன்னாடியும் அழக்கூடாதுன்னு சில லிஸ்டே வச்சிருக்கிறாங்க. இவ்வளவையும் தாண்டி ஆண் பாவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுது. அந்த ஆண் காதல் வாழ்க்கையில் அதிகம் பாவப்படுறானா, கல்யாண வாழ்க்கையில் அதிகம் பாவப்படுறானா? அதாங்க இந்த தீபாவளி திருநாள் பட்டிமன்றத்தில் 2 அணியினரும் பேசியிருக்கிற வாதங்களை வச்சு நாம் பார்க்கிற போது, ஒரு ஆண் காதலிக்கும் போது என்ன செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? தனக்கு பிடிச்சதையெல்லாம் விட்டுட்டு காதலிக்கு பிடிச்ச மாதிரி மாற வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாங்க சினிமாவில் ஒரு பாட்டு வந்துச்சு, புல்லட்டில் வர சொன்னியே வந்தனே, கையை விட்டு ஓட்ட சொன்னியே செஞ்சனே, ஸ்டைலுன்னு நான் நினைச்சேன், என்ன ஸ்ட்ரக்சரில் ஏத்தி பூட்டியே, கோயிலுக்கு வர சொன்னியே வந்தனே, குங்குமத்தை தர சொன்னியே தந்தனே, புருஷன்னு நான் நினைச்சேன், என்ன பூசாரி ஆக்கி பூட்டியே, தெருவா அலையிரண்டி செருப்பாக தேயிரண்டி. காதல் வாழ்க்கையில தாங்க ஆம்பளை செருப்பா தேயிறான்னு கவிதையிலேயே நம்ம கவிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா யோசிச்சு பார்க்குறேங்க. இத்தனை மணிக்கு உன்னை ஃபோன் பண்ண சொன்னனே, எங்கே போன? என்ன விட உனக்கு கிரிக்கெட் தான் முக்கியமா போச்சா?
காதலிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டைம் டேபிளே வேற மாதிரி இருந்துச்சுங்க. காதலிக்க ஆரம்பித்த பிறகு இந்த சண்டே கூட எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. கிரிக்கெட் விளையாட அப்போ தான் ஃப்ரெண்டு கூப்பிடுவேன், வரேண்டான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்கே வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வந்திருக்கு. இவ்வளவு விஷயங்கள் காதலிக்கிற ஆணுக்கு பிரச்சனையா இருக்குங்க. பாருங்க, உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து 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 செய்கிறோம், கடைசியில் அரியர் வச்சதையே பார்க்காம போயிடும். 30 அரியர் காதல் வாழ்க்கையில் வாங்கியிருந்தா கூட கல்யாண வாழ்க்கையில் 60 இன்ஜினியருக்கு வேலை கொடுக்க முடியுங்கிறத நிரூபித்த ஒருத்தர் நம்ம முன்னாடியே உட்கார்ந்துருக்காருன்னா கல்யாண வாழ்க்கையில் பாவம் இல்லையா? காதல் வாழ்க்கையில் தான் பாவம்னு சொல்லி அப்படியே அடுக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் இந்த காதலிக்கும் போது பையன் படுற பாடு இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு எந்த பூவை வாங்கி கொடுக்கறது, என்ன பொருளை வாங்கி கொடுக்கறது, இந்த நாய்க்குட்டியை தேடி தெரு தெருவா அலைவான் பாருங்க, நாயை விட மோசமாக அலைகிறாங்க. காதல் வாழ்க்கையில் ஆம்பளை படுற பாடு இருக்கே, அது எவ்வளவு பெரிய பாடு தெரியுமா? அதுவும் கல்லூரியில் படிக்கிற போது இந்த பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காகவே 7 மணிக்கு எந்திரிச்சு வருவான், சாயங்காலம் 4:30 மணிக்கு அவள் போவாங்கிறதுக்காக அலாரம் வச்சு வந்து நிற்பான். இந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. கடைசியில் ரிசல்ட் வரும்போது அந்த பொண்ணு பாஸ் ஆகிட்டு போயிடும், இவன் அங்கேயே ஃபெயில் ஆகி நிற்பாங்க. ஆண் பாவமாக இருக்கேன். காதல் வாழ்க்கையில் ஆண்கள் எந்த புள்ளியில தெரியுமாங்க ரொம்ப பாவமாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கடைசியில் இது திருமணத்தில் தான் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் எதிர்பார்ப்பில் இருக்கிற போது, இத்தனை ஆண்டு காலமாக என்னை பார்த்து பார்த்து வளர்த்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு நொடியில் அப்படி மாறி போயிடுவாங்க. ஆனால் இந்த பையனும் அதே மாதிரி தானங்க, அப்பா அம்மா தான் இவனை பெற்றாங்க, இவன் மட்டும் என்ன வானத்தில் இருந்தா குதிச்சேன், இவனையும் அவங்க அம்மா 10 மாதம் வயிற்றுல தானே சுமந்து பெற்றான். உங்களை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாங்களோ அப்படி தானங்க இவனையும் பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. ஆனால் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்புங்கிற காதல்ங்கிற அந்த ஒரே விஷயத்துக்காக எல்லாவற்றையும் இழக்க துணிகிற ஒரு ஆணை கூட உங்கள் சுயநலத்திற்காக நீங்கள் இழக்க துணிகிறீங்கன்னா ஆண் பாவம் இல்லையாங்க? நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம், படிப்பை இழக்கிறோம், வாழ்க்கையை இழக்கிறோம், குடும்பத்தை இழக்கிறோம், வசந்தத்தை இழக்கிறோம். எதுக்கு? உங்களை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா காதல் வாழ்க்கையில் பாவம்லாம் அப்படி மிட்டம் எக்ஸாம் மாதிரி, கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் போர்டு எக்ஸாம் மாதிரி. எப்போ ரிசல்ட் வரும், எங்கேருந்து கொஸ்டின் பேப்பர் வரும், சிலபஸில் கொஸ்டின் இருக்கா இல்லையா, யார் திருத்துவா. இந்த எக்ஸாம் பேப்பரை திருத்துறவருக்கு கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது. கல்யாணம் ஆகியிருந்தாலும் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கார அம்மாவோட அவர் சண்டை போட்டிருக்கக்கூடாது. சண்டை போட்டிருந்தாருன்னு வைங்க, இங்கே எக்ஸாம் பேப்பரில் மார்க்கே போட மாட்டார். எல்லா இடங்கள்லையும் காதல் வாழ்க்கையில் காசு பணம் செலவாகுது, நேரம் செலவாகுது, நம்ம மகிழ்ச்சியை பறி கொடுக்குறோம், இளமையை வீணாக்குறோம், இவ்வளவும் இருக்கு. இந்த கல்யாண வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் இழக்கிறோம்னு பார்த்தா அங்கே இழந்த விஷயங்களோட சேர்ந்து நாம் இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள் இழக்கிறோங்க. இந்த கல்யாண வாழ்க்கைக்கு பிறகுதான் காதலிக்கும் போது சொல்லுவா, எங்கம்மா எங்கப்பா, உங்கம்மா உங்கப்பா, நாம் ஒத்துமையாக ஒரே குடும்பமாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் இத்தனை உறவுகள் இருக்காங்கிறதுக்காக தாண்டா நான் உன்னை காதலிக்கவே செஞ்சேன் அப்படின்னு காதலிக்கும் போது சொல்லுவா. ஆனால் கல்யாணமாகி வந்த பிறகுதாங்க குடும்பம்னா நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி தனி குடித்தனம் போகணுங்கிற ஒரு பேச்சை எடுக்கிறதே இந்த கல்யாண வாழ்க்கையில். அதுவும் இந்த தனி குடித்தனம்ங்கிற அந்த பேச்சுவார்த்தை வரும்போது ஆண் படுகிற அந்த சிரமம் இருக்குல்லங்க, இப்படி கத்தி மேலே நிற்கிற மாதிரி, நான் வேணுமா அவங்க வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆண் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற போது உண்மையிலேயே ஆண் பாவமாக தாங்க நிற்கிறாங்க. அம்மா அப்பா பக்கம் போகிறதா மனைவி பக்கம் போகிறதான்னு தெரியாமல் முழிச்சு நிற்பான். இந்த தனி குடித்தனம் போகிறதுக்கு பெண்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க? உன் அக்கா தங்கச்சி என்னை பற்றி பேசும்போது நீ எனக்கு ஆதரவாக நின்றுருந்தா, உன் அம்மா அப்பா என்னை விட்டு கொடுத்து பேசும்போது நீ எனக்கு விட்டு கொடுக்காம என் பக்கத்தில் நின்றுருந்தா நான் தனி குடித்தனம் போகணும்னு கேட்டிருப்பனா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள் அவங்க இரத்த உறவுகளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்கலையே. அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஆண் எவ்வளவு தூரம் பாவம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஆண் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறான், 1 வருஷத்தில் வந்துடலாண்டா அப்படின்னு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கேருந்து 6 மாதத்தில் ஃபோன் பண்ணுவேன், டிக்கெட் போட்டுறவாமா. இங்கேருந்து அம்மா சொல்லுவா,
தம்பி படிப்பு செலவு இருக்குடா, இன்னும் ஒரு வருஷம். அடுத்த 6வது மாசத்துல ஏம்மா டிக்கெட் போட்டுட்டுமா, தம்பி படிச்சு முடிக்க போறான், தங்கச்சிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, இன்னும் ஒரு வருஷம்டா, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு அம்மா அந்த 3-4 வருஷம் ஆக போகுது, ஊரை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நண்பர்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, டிக்கெட் போட்டுட்டுமா. இருடா, உங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, இன்னும் ஒரு 6 மாசம் மட்டும் இருந்துட்டு வாடா. 6 மாசம் முடிஞ்சு அம்மா டிக்கெட் போட்டுறவா. டேய் 5 வருஷமா வெளிநாட்டில் இருக்கேன், இன்னுமா நீங்க வீடு கட்டலைன்னு கேட்குறாங்கடா. ஒரு வீட்டை மட்டும் கட்டி முடிச்சிருவோம், ஒரு 2 வருஷம் மட்டும் பொறுத்துக்கையே அப்படின்னு வெளிநாட்டுக்கு இந்த ஆண் வேலைக்கு போகிற போது ஒரு முடிவு எடுக்கிறான்ல. தான் இத்தனை காலமா வாழ்ந்த ஊரை விட்டு, தன்னோடு இருக்கிற உறவுகளை விட்டு, நண்பர்களை விட்டு, என்ன ஏதுன்னே தெரியாத ஒரு எண்ணெய் தேசத்துக்கு தன் அன்னை தேசத்திலிருந்து போகணும்னு முடிவெடுக்கிற புள்ளியிலேயே ஆண் பாவங்க. ஆனா அங்கிருந்து திரும்பி வர முடியாம இந்த உறவு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு 10 வருஷம் 8 வருஷம் 7 வருஷம் கழிச்சு வீடெல்லாம் கட்டி அப்படி ஊர்ல வந்து இறங்குவான். தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, தம்பி நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போயிருப்பான், அப்பாவுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு நல்லா ஆரோக்கியமா இருப்பாரு, நல்ல வீடு கட்டிட்டான் பையன், அம்மா பூரிச்சிருப்பா. ஆனா பையன் வந்து இறங்குவாங்க, தான் கட்டின வீட்டு வாசப்படியில் அப்படியே மெல்ல மெல்ல ஏறும்போது தாங்க கவனிப்பாங்க அவன் தலை முடியும் மெல்ல 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 மேலே ஏறி இருக்கிற உண்மையை. தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு தங்கம் செய்யணும்னு சொல்லி அங்கே தன் கனவை எல்லாம் சதைச்சுக்கிட்டு வேலை பார்க்கறான்ல, தங்கச்சிக்கு தங்கம் போட்டுட்டாங்க, ஆனா தான் தலையில வெள்ளியை ஏத்திக்கிட்டாங்க. அந்த ஆண் பாவம் இல்லையா? அவன் காதலிச்சிருப்பாங்க, தன் காதலிக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான், 1 வருஷம் தான், ஒரே 1 வருஷம் எனக்காக பொறுத்துக்கம்மா, 1 வருஷம் என் குடும்பத்தை எப்படியாவது செட்டில் பண்ணிடுறேன், 1 வருஷம் பொறுத்துக்க, இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. 7 வருஷம் அவ காத்திருப்பாளா? ஆனா அங்கே 7 வருஷம் அவன் அவளையே தன் இதயத்தில் ஏந்தி தன் வாழ்க்கை முழுவதும் காத்திருக்கிறானே. வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அவ தனியா வந்து நிப்பான்னு பார்த்தா இவன் பேரு வச்ச 6 வயசு குழந்தையோட வந்து நிப்பான். காதலிச்ச பொண்ணை திருமணம் செய்ய முடியாம ஆண் பாவப்படுறான், திருமணம் செஞ்ச பெண்ணோட சந்தோஷமா வாழ முடியாமலும் ஆண் பாவப்படுறான். ஆண்னாலே பாவம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த பிளாக் ஷிப்பினுடைய தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தில் ஆண் அதிகமா பாவப்படுறது காதல் வாழ்க்கையிலையா கல்யாண வாழ்க்கையிலையா அப்படின்னா, இங்கேயும் ஆண் பாவப்படுறேன், இங்கேயும் ஆண் பாவப்படுறேன். இப்போ 2 பேரும் பேசினாலும் நாம ஏதாவது ஒரு அளவீட்டில் ஒரு முடிவு எடுக்கணும்லங்க, ஏதாவது ஒரு புள்ளியில முடிவு எடுக்கணும்ல. காலம்ங்கிற புள்ளியிலிருந்து முடிவு எடுக்கிறேங்க. காதல் வாழ்க்கை எவ்வளவு காலம்? ஒரு 10 வயசு 12 வயசுல காதலிக்க தொடங்குறேன், கல்யாணம் தாமதமாகவே நடக்கட்டுமே, ஒரு 28 29 தான் கல்யாணம் நடக்குது. இந்த காதலிக்கிற பீரியட் இருக்குல்ல, அந்த காலம் இருக்குல்ல, அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தான் அதிகபட்சம். ஆனால் இந்த கல்யாணம்ங்கிறது இருக்குல்லங்க, 21 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வைங்க, 71 வயசு வரைக்கும் அந்த பாவத்தை சுமந்துக்கிட்டே இருக்கணும். காலம்ங்கிற அந்த அளவீட்டின் அடிப்படையில் ஒரு 100 கிலோ வெயிட்டை 1 மணி நேரம் தூக்கி வச்சிருந்தோம்னா வலிக்கிறது அதிகமா, ஒரு நாள் முழுக்க தூக்கி வச்சிருந்தா வலிக்கிறது அதிகமானா, ஒரு நாள் முழுக்க தூக்கி வச்சிருந்தா தானங்க வலிக்கும். அப்ப காலத்தின் அளவில் அதிகமான ஆண்டுகள் குடும்பம் என்கிற இந்த சிக்கலில் மனைவி, அம்மா, அப்பா, கூட பிறந்த சகோதரன் சகோதரி, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், தாத்தா பாட்டி, ஏன் ஃபேமிலி ஓம் ஃபேமிலின்னு எல்லா குடும்பங்களையும் அரவணைத்து கிட்டத்தட்ட தன் வாழ்க்கையின் 3/4 பாகத்தை பாவமாக அனுபவிப்பது காதல் வாழ்க்கையில் அல்ல, கல்யாண வாழ்க்கையில்தான் என்கிற இந்த கணக்கு கூட்டி கழிச்சு பார்க்கிற போது சரியாக வந்து நிற்கிற காரணத்தால் பிளாக் ஷிப்பினுடைய தீப ஒளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தில் ஆண் அதிகம் பாவப்படுவது கல்யாண வாழ்க்கையில் மட்டும்தான் என்பதையே தீர்ப்பாக சொல்லி, அன்பு அண்ணன் ரியோராஜ் நடிப்பில் ட்ரம் ஸ்டிக்ஸ் புரொடக்ஷன் தயாரிப்பில் அற்புதமான நடிகர் நடிகைகளின் கூட்டணியில் உருவாகி இருக்கிற ஆண் பாவம் பொல்லாததுக்கா? ஆண் பாவம் பொல்லாததுங்க, ஆண் பாவம் பொல்லாததுமா? ஆண் பாவம் பொல்லாதது. அக்டோபர் 31 தீபாவளியை கொண்டாடி திரையரங்கத்தில் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தையும் கொண்டாடுவோம் என்று உங்களை வாஞ்சையோடு அழைத்து இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேரினுடைய பாத மலர்களில் எங்கள் கண் மலரை காணிக்கையாக்கி
நன்றி சொல்லி வணக்கம் கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.